அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டும் அதிர்வு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால அரசியல் விடயங்களை பற்றி பேசுகின்ற அதிர்வு நிகழ்ச்சி நேரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக உங்களுக்கு இனிவரும் நாட்களில் பிரதி புதன்கிழமை தோறும் இரவு 10 மணி முதல் உங்களுக்காக வர இருக்கின்றது. சமகால அரசியல் விடயங்கள் மக்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு தேவை இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு தமிழ் ஊடகம், தேசிய ஊடகம் என்ற ரீதியில் வசந்தம் டிவியின் அதிர்வு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இனி வரும் நாட்களில் தமிழ் அரசியல் தலைவர்களோடு மாத்திரமல்லாமல் சமகால விடயங்களை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற அனைத்து விடயங்களையும் அதிர்வு நிகழ்ச்சிகளாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் முதல் அதிர்வு நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கின்றார், இணைந்து கொள்ளப் போகின்றார். அதிர்வு நிகழ்ச்சியின் ஆரம்ப கர்த்தா, அதிர்வு நிகழ்ச்சியில் பல அரசியல் தலைவர்களை நேரடியாக கலந்துரையாடல் செய்த இர்ஃபான் அதிர்வு நிகழ்ச்சியின் ஆரம்ப புள்ளி என்று நாங்கள் குறிப்பிடலாம். இன்று முதல் என்னோடு இணைந்து கொள்ள போகின்றார். வணக்கம். வணக்கம். மீண்டும் அதிர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்ச்சி. அதிர்வு நிகழ்ச்சி சமகால அரசியல் விடங்களை நடுநிலையாக வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போது இந்த சமூக வலைதளங்கள் மிக பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் அரசியல் கருத்துக்கள் சமூகமயப்படுத்தப்படுவது மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் சமூகம் பிழையாக வழிநடத்தப்படுவதற்கும் சில அரசியல் தலைமைத்துவங்கள் அல்லது சில அரசியல் கட்சிகள் சமூக வலைதளங்களை பிரத்யேகமாக நபர்களை வைத்து நடாத்தி கொண்டு பெரிதொரு சமூக கருத்தை அல்லது தவறான சமூக கருத்தை சமூகமயப்படுத்துவதிலும் மிக முக்கியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆகவே சரியான விடயம் சரியான விதத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ஒரு சரியான அரசியல் தெளிவுபடுத்தல் இருக்கின்ற போது மாத்திரமே நிச்சயமாக தெளிவான ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றகரமான சமூகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும். அந்த வகையில் அதிர்வு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் உட்படுத்தப்படாமல் மக்களின் தேவையால் அது மக்களின் தெளிவுபடுத்தல்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம். இர்ஃபான், மக்களுடைய தேவையை அறிந்து சேவை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம். யாருக்காகவும் இல்லாமல் மக்களுக்காக என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட தயார் செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. எனவே உங்களுக்கான களமாக கூட நீங்கள் இதனை எடுக்கலாம். உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள், அதனிடத்தில் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களோடாக ஏற்படுகின்ற விமர்சனங்களுக்கான பதில்களை வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு களமாக இதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதனை மக்கள் பிரதிநிதிகளும் வரவேற்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிர்வு நிகழ்ச்சியை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களோடு நாங்கள் இவ்வாறு இணைந்து கொள்ளப் போகிறோம். முக்கியமாக நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியில் அடிக்கடி கூறுகின்றவருடைய மக்களுக்கான கேள்விகள், மக்களின் கேள்விகள் மக்கள் பிரதிநிதியிடம் வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற அரசியல்வாதியும் கூட அல்லது அரசியல் தலைவரும் கூட சமூகத்தில் பேசு பொருள்களை உருவாக்குகின்ற அல்லது செய்திகளை உருவாக்குகின்ற ஒருவராக இருக்கின்றார். நாங்களும் கூட அடிக்கடி செய்திகளில் காணக்கூடிய தமிழ் தேசிய அரசியலில் இப்போது ஒரு துருவமாக மாறியிருக்கின்ற ஒருவராக மாறியிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர், ஊடக பேச்சாளர் MA சுமந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பல்வேறுபட்ட சர்ச்சையான கேள்விகள், அதுபோல சமகால அரசியல் நிலைமைகள் பற்றி பேசுவோம் அடுத்து வருகின்ற மணித்தியாலங்களில். இந்த அதிர்வு நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் ஒரு சுருக்கமான ஒரு சில கேள்விகளோடு சுருக்கமான பதில்களோடு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கட்டும். அதன் பின்னராக இப்போது நாங்கள் கேட்கின்ற இந்த கேள்விகளின் சுருக்கங்களின் விரிவான கேள்விகளை தொடர்ச்சியாக உங்களுக்காக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். முதலாவதாக உங்களிடம் மிகச் சுருக்கமான பதில்கள், ஒரு வார்த்தைகள் அல்லது ஒரு வசனங்களினூடாக இதற்குரிய பதில்களை எதிர்பார்க்கின்றோம். புதிய அரசியலமைப்பு வருமா வராதா? வரும். சமஷ்டி என்பதில் உறுதியாக இருக்கின்றீர்களா இல்லையா? சமஷ்டி என்பதில் மட்டும்தான் உறுதியாக இருக்கிறோம். நல்லாட்சியில் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றதா இல்லையா? வடபகுதி சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்ற சிங்கள குடியேற்றங்களுக்கு உறுதிகள் வழங்குகிற திட்டம் இப்பொழுது நடைபெறுகிறது. வடக்கு வீடமைப்பு திட்டம் வருமா வராதா? வரும் என்று நேற்று முன்தினம் பிரதம மந்திரியுடைய அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த தேர்தல்களில் வடபகுதியில் புதிய ஒரு அரசியல் கூட்டணியை நாங்கள் எதிர்பார்க்கலாமா இல்லையா? இல்லை. இந்த கேள்விகளோடு விரிவான விடயங்களை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அண்மை காலத்தில் மிக அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு விடயம் இர்ஃபான், இந்த சமஷ்டி பற்றிய MA சுமந்திரனுடைய நிலைப்பாடு தெற்கில் ஒன்று, வடக்கில் ஒன்று, பாராளுமன்றத்தில் ஒன்று, கொழும்பில் ஒன்று இவ்வாறு அமைவதாக குறிப்பிடப்படுகிறது. அதை பற்றி ஆமாம், அண்மையில் காலியில் 3 கருத்தரங்களில் நீங்கள் கலந்து கொண்ட தென் மாகாணத்தில், அதிலும் காலியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் நீங்கள் தெரிவித்த கருத்து பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது, பலத்த விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கிறது, தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை அது உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் எந்த விடயத்தின் காரணமாக எந்த கருத்து இந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக பார்த்துவிட்டு அதற்கான விமர்சனங்களையும் பார்த்துவிட்டு உங்களுடைய பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඔබතුමාගේ ප්‍රශ්නය ෆෙඩරල් ක්‍රමයක්ද ඕනේ කියන එක. එහෙම එකක් ඕනේ නැහැ. දැන් මං කියන්නේ දැන් අපි ඇවිත් තියෙන ස්ථානයක් තමයි දැන් තියෙන මේ පළාත් සභා ක්‍රමය පොඩ්ඩක් වෙනස් කරමු.
අපේ ජනතා ලෑස්ති මේක පිළි අරගෙන අපි එක රට වශයෙන් එක රටේ ජීවත් වන ජන කොටස් වශයෙන් අපේ එකඟතාවය දෙන්න කැමැති. ඒකට ලෑස්ති. ඒක අපේ මැතිවරණ ප්‍රකාශනවල අපි කියලා තියෙනවා. ඒකට තමයි අපිට ජනවරමක් இது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகிய உங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் இதற்கான விமர்சனங்கள் வடபகுதியை பிரதித்துவப்படுத்துகின்ற கட்சித் தலைவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்கள் தொடர்பிலும் இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். ஏற்பலகை மட்டும்தான் தேவையில்லை, ஆனால் சமஷ்டி தான் தேவை என்று சுமந்திரன் சொல்றதாக இருந்தால் என்ன அடிப்படையில அந்த மாகாண சபையில திருத்தினா காணும் என்று சொல்லுவார். இந்த பயத்திலே அவர் ஒரு திருத்தத்தை அதுக்கும் கூட ஒரு பொய்யை சொல்லி இல்லை நான் அப்படி ஒரு நாளும் கூற இல்லை என்று சொல்லி தப்ப பார்க்கிறேன். சிங்கள மக்களுக்கு சுமந்திரன் மட்டும் இல்லை, சம்பந்தனம் மிக தெளிவாக தாங்கள் ஒற்றையாட்சிக்கு தாங்கள் முழுமையாக இணங்கிவிட்டார்கள் என்ற விடயத்தை கூறியிருக்கிறார், எழுத்திலே கூறியிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவை துணிஞ்சு இந்த கருத்தை தொடர்ந்தும் கூறுவதற்கான காரணம் அவைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுடைய மக்கள் இந்த விடயங்களை, இந்த அப்பட்டமான துரோகங்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். வெறுமனே சம்பந்தனோ சுமந்திரன் செய்கிற விடயம் அல்ல. இந்த மாபெரும் துரோகத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் துணை போகுது. சுமந்திரன் இப்பொழுது சமஷ்டியையே நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்ற அடிப்படையில் அவர் பேசுவது என்பது வரக்கூடிய அரைவேக்காட்டுத்தனமான ஒரு அரசியல் சாசனம் வந்தால் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக மக்களை ஒரு தயார்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நிரலை இவர் செய்கின்றாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, வெவ்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் விமர்சன கணிகளும் வேறு விதமாக இருக்கின்றன. இதுவரையும் இருந்த நிலைப்பாடு, தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருந்த விடயங்களை தாண்டி நீங்கள் தென்பகுதியில் சென்று வேறு ஒரு கருத்தை முன்வைக்கிறீர்கள். அதே நேரத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுகிறார், ஒரு அறிவு கட்டுத்தனமான ஒரு அரசியலமைப்பு வரப்போகிறது, அதன் காரணமாக முன்கூட்டியே மக்களை திசை திருப்புவதற்காக நீங்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள் என்று. உண்மையில் காலியில் நடந்தது என்ன? அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசியது என்ன? இதில் எது தவறாக புரிந்திருக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? காலியிலே நடந்த கூட்டம் இந்த தெளிவுபடுத்தல் கூட்டங்களிலே 7வது கூட்டம். இந்த 7 கூட்டங்களிலே குறைந்தது 5லாவது நான் கலந்து கொண்டிருக்கிறேன். தெஹியோவிட்ட, கண்டி, ரத்னபுர, காலி, இந்த 4 இடங்களிலேயும் நான் சிங்கள மொழியிலேயே உரையாற்றினேன். இது பற்றி தமிழ் ஊடகங்களில் பெரிதாக வரவில்லை. இப்படியான முக்கியமான ஒரு வேலைத்திட்டம் சிங்கள பகுதிகளிலே நடைபெறுகிறது என்பது செய்திகளை அனுப்பியும் அது பெரிதாக வரவில்லை. ஆனால் காலியில் நடந்த கூட்டத்தின் இந்த சர்ச்சை காரணமாக இப்பொழுது இந்த விஷயம் வெளிக்கு வந்திருக்கிறது. அது மிகவும் நல்ல விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுதாவது தமிழ் மக்களுக்கு இப்படியாக சிங்கள பகுதிகளிலே புதிய அரசியல் சட்டத்தை பற்றி, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின தெளிவுபடுத்தல் கூட்டங்கள் நடைபெறுவது தெரிய வந்திருக்கிறது. நான் பேசின எல்லா கூட்டங்களிலேயும் காலி உட்பட என்னுடைய பிரதானமான பேச்சு சமஷ்டியை பற்றினதாகத்தான் இருந்திருக்கிறது. சமஷ்டியை பற்றித்தான் நான் இந்த கூட்டங்கள் எல்லாவற்றையும் பேசியிருக்கிறேன். அதற்கு நடுவிலே ஒரு தடவை சர்வோதய அமைப்பிலே நடந்த ஒரு கூட்டத்திலே அது எல்லா முழு பேச்சும் சமூக இணையதளங்களிலேயும் வந்தது. நான் தமிழிலேயும் சிங்களத்திலேயும் பேசினேன், சமஷ்டியை பற்றி தான் பேசினேன். இந்த நாட்டுக்கு சமஷ்டியை அறிமுகப்படுத்தினவர் SWRD பண்டாரநாயக்கா, சமஷ்டியை கேட்டவர்கள் கண்டிய சிங்கள தலைவர்கள். ஆகையினாலே சிங்கள மக்களுக்கு பாதகமான ஒரு அமைப்பாக இருக்க முடியாது என்பதை சொல்லித்தான் நான் சமஷ்டியை பற்றி பேசுவேன். நான் சமஷ்டியை பற்றி பேசின காரணத்தினால்தான் காலியிலே அந்த கேள்வி ஒன்று எழுந்தது. கேள்வி நேரத்திலே ஒரு அன்பர் எழும்பி கேட்டார், அப்படியானால் நீங்கள் இவ்வளவெல்லாம் சொல்கிறீங்களே சமஷ்டியை பற்றி, அப்படியானால் சமஷ்டி என்று இருந்தால்தான் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா? சமஷ்டி முறை என்று அதில் இருந்தால்தான் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா? அதான் கேள்வி. நான் சொன்னேன், இல்லை சமஷ்டி முறை என்று இருக்க தேவையில்லை. என்னுடைய பதில் அது சரியான பதில். அங்கே சமஷ்டி முறை என்று எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். இந்த எல்லா கூட்டங்களிலேயும் அன்றைக்கு அது நீங்கள் காட்டின பகுதியிலேயும் இருக்கிறது.
தமிழ் மக்கள் இன்னமும் ஒரே நாட்டிலே மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான இணக்கப்பாட்டை இன்னமும் கொடுக்கவில்லை. அதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலேயும் எங்களுடைய பங்கு பெற்றுதல் இருந்திருக்கவில்லை. ஆகவே அப்படியான ஒரு சமூக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும். அது இருந்தால்தான் நாங்கள் ஒரே நாட்டிலே வாழ்வதற்கான எங்களுடைய இணக்கப்பாட்டை கொடுப்போம். இல்லாவிட்டால் அதற்கான இணக்கம் இல்லை என்பதை தெளிவாக எல்லா கூட்டங்களிலேயும் சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டத்திலேயும் அந்த பகுதியிலே கூட நான் சொல்லுகிறேன். கேள்வியை காட்டாமல் பதிலை மட்டும் காட்டினால் அதிலே எந்த விளக்கமும் இருக்க போவதில்லை. உதாரணத்துக்கு அந்த கேள்விக்கு நான் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லியிருந்தால் அதை மட்டும் போட்டு காட்டினால் எப்படி இருக்கும்? அது சரியாக இருக்காது. நீங்கள் அந்த கேள்வி உங்களிடம் எப்போது கேட்கப்பட்டது? அந்த கேள்வி என்னுடைய பேச்சு முடிந்த கையோடு கேட்கப்பட்டது. என்னுடைய பேச்சு, ஆனால் நீங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள் என்று நீங்கள் அதற்கு பதிலளிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இல்லை, நான் கேட்ட பிறகு, நான் பேசின பிறகு ஒருவர் வந்து கேள்வி கேட்டார். அதுக்கு பிறகு நீங்கள் மேடையில் சென்று திரும்பவும் பேசினீர்களா? அதுக்கு பிறகு நான் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தேன். மேடையில் இருக்கின்ற போது கேட்கப்பட்ட கேள்வி. சரி, அந்த 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 காணொலி இப்பொழுது பார்த்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். මේක තමයි උඹලට බලපාන වෙන්න ආණ්ඩුව රසාව මෙන්න ගණි කියලා කියන්න. එහෙම කිව්ව නිසා තමයි මේ රටේ යුද්ධයක් ඇති වුණේ. ඒ නිසා තමයි 74 ටැමිල් යුනයිටඩ් ෆ්‍රන්ට් එකක් හදලා 76 අපිට වෙනම රාජ්‍යයක් ඕනේ කියලා කිව්වේ. මේ රට තුල අපේ අදහසට ඉඩ දුන්නේ නැහැ. මූලික නීති ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව මේ සමාජ ගිවිසුමක්. ඒ සමාජ ගිවිසුමේ අපේ අදහසට කිසි ඉඩක්කට තිබුණේ නැහැ, දුන්නේ නැහැ කියලා තමයි එහෙනම් අපිව වෙනම යන්න ඉඩ දෙන්න කියලා ඉල්ලුවේ. ඉතින් එතනයි තිබුණු ප්‍රශ්නය. ඒ තමයි මෙතුමාගේ ප්‍රශ්නෙටත් මම ඒකමයි පිළිතුර දුන්නේ. මම කියන්නේ මේ ගණ්ඩ බොණ්ඩ නැත්තම් ආර්ථික ප්‍රශ්න ඒ වගේ නෙවෙයි. මේක ආණ්ඩු බලය ගැන ප්‍රශ්නයක්. ආණ්ඩු බලය භාවිතා කරන ගැන ප්‍රශ්නයක්. ඒ නිසා තමයි අපි කියන්නේ මේක ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව හදන්න තුලින් තමයි මේ මූලික ප්‍රශ්නයට අපි විසඳ ගන්න පුළුවන්. ඉන්පසුවත් ප්‍රශ්න කීපයක් තිබෙයි. සියලුම මෙතනින් උඩ කරන්න බෑ. හැබැයි මේක තමයි අත්විවරම. අපි එක රට වශයෙන් ජීවත් වන්නට අපේ කන්සර්න් එකඟතාවය අපි පළ කරන්නේ මෙතන. මේ සමාජික විසුම තුලින්. මේ සමාජික විසුම තාමත් ඒක ඇති වෙලා නැහැ. අපිට නිදහස් ලැබුණොත් අවුරුදු 70ක් දැන් ඉක්මවුණොත් ඒක තාම ලැබුණේ නැහැ. දමල ජනතා මේ රටේ ජීවත් වන දමල ජනතා තාමත් අපි එක රට වශයෙන් ජීවත් වන්න අපිට කැමතියි කියලා ඒ එකඟතාවය පළ කරලා නැහැ. මොනවද ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව තමයි මේ සමාජ කිවිසුමක්. ඒ සමාජ කිවිසුමකට අපේ එකඟතාවය අපි දෙන්න තාම බැරි වෙලා තියෙනවා. අපි ඒකට එච්චර දුර අපි යන්න ඕනේ නැහැ. ඔබතුමාගේ ප්‍රශ්නය ෆෙඩරල් ක්‍රමයක්ද ඕනේ කියන එක. එහෙම එකක් ඕනේ නැහැ. දැන් මං කියන්නේ දැන් අපි ඇවිත් තියෙන ස්ථානයක් තමයි දැන් තියෙන මේ පළාත් සභා ක්‍රමය பொட்டக் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய உரையின் போதுதான் உங்களுடைய ஒரு கேள்வி என்று முன்வைத்து அதற்கான பதிலை நீங்கள் வழங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உரையில் இது கேள்வி பதில் சொன்ன போது இப்பொழுது காட்டப்பட்ட பகுதி என்ற உரை முடிந்த பிறகு கேள்விகளுக்கான கேள்விக்கான பதில்களை கொடுத்த போது கொடுக்கப்பட்ட போது தான் இது. அதனுடைய தான் அந்த கேள்வியை பற்றி நான் சொல்லுகிறேன். நீங்கள் அந்த கருத்தின் ஊடாக நீங்கள் கூறியதை போன்று சமஷ்டி முறை ஏன் அவசியப்படுகிறது என்பது பற்றியும் அதே நேரத்தில் இதற்கு முன்பு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்புகள் தமிழர்களுடைய இணக்கப்பாடு இல்லாமல் அந்த சமூக ஒப்பந்தம் இல்லாமல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அது தேவையாக இப்போது இருக்கிறது. எனவே இளைஞர்களாக அனைவரும் ஒன்றாக வாழ்வதற்கான அந்த வாக்குறுதியை நாங்கள் இன்னும் அளிக்கவில்லை, தமிழ் மக்கள் அதனை அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அப்படியானால் இந்த கேள்விக்கான பதில் உங்களுடைய இது இப்படியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் கூறியதில் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருப்பது கிரமியாக் ஃபெடரல் கிரமியாக் ஓனனெஹ என்று நீங்கள் சொன்ன கருத்து. அவர் கேட்டது ஃபெடரல் கிரமியாக்
எத்தனை திபுனத் வித்தராய் ஃபெட்ரல் எனக்கு சரியாக ஒரு ஃபெடரல் முறை ஃபெடரல் முறை என்று அதில் இருந்தால்தான் என்றால் பெயர் பலகை பெயர் ஃபெடரல் முறை என்று அதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, இப்பொழுது நீங்கள் அந்த சொன்ன கருத்தும் அதனிடத்தில் அதற்கு பிறகு நீங்கள் காலையில் பேசி அந்த நிகழ்வோடு சேர்த்து அதனோடு இணைந்ததாக நீங்கள் செய்தியாளர் சந்திப்புகளை தெரிவித்த கருத்துக்களை பார்த்த பொழுது நாங்கள் அந்த கருத்தினை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காலிலே நடந்த கூட்டத்திலேயும் சமஷ்டியை பற்றி நான் பல விஷயங்களை சொல்லியிருந்தேன். என்னுடைய பேச்சுக்கு பிறகு குறிப்பாக கேட்கப்பட்ட கேள்வி, சிங்களத்திலே கேட்கப்பட்ட கேள்வி, அப்படியானால் சமஷ்டி அரசியலமைப்பை மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? அதான் அந்த கேள்வி. நான் வளமையாக சொல்லுகிற பதிலைத்தான் அதிலே சொல்லியிருந்தேன். சமஷ்டி என்ற பெயர் பலகை எங்களுக்கு தேவையில்லை, சமஷ்டி என்ற பெயர் பலகை எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னதை இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் சமஷ்டி எங்களுக்கு தேவையில்லை என்று தலைப்பு போட்டு பிரசுரித்திருக்கிறார்கள். ඔබතුමාගේ ප්‍රශ්නය ෆෙඩරල් ක්‍රමයක්ද ඕනේ කියන එක. එහෙම එකක් ඕනේ. அந்த பேச்சிலே சமஷ்டியை பற்றி அழுத்தம் திருத்தமாக பேசின காரணத்தினாலே எழுந்த கேள்விதான், அப்படியானால் சமஷ்டி என்று இருக்கிற அரசியலமைப்பை தானா மட்டும்தானா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? அதான் அந்த கேள்வி. அப்படியானால் சமஷ்டி என்று இருக்கிற அரசியலமைப்பை மட்டும்தானா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? ஏன் அந்த கேள்வியை கேட்டார்? நான் சமஷ்டியை வலியுறுத்தினபடினால்தான் அந்த கேள்வியை எழுந்தது. அதற்கு உடனடியாக நான் சொன்ன பதில், அப்படியானால் சமஷ்டியை கொண்டிருக்கிற சமஷ்டியான அரசியலமைப்பை தானே ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இல்லை, அது தேவையில்லை. நான் சொன்னது என்னது? சமஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது, வேண்டிய அவசியம் இல்லை என்று உடனடியாக சொன்ன பதில். சரி, இப்பொழுது நீங்கள் புதிய அரசியலமைப்பு முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் சமஷ்டி பற்றி நாடு தழுவிய ரீதியில் நீங்கள் சென்று பேசி வருகிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரேடியாக மாற்றிக்கொண்டதா என்கிற சந்தேகங்களை எழுப்புகின்ற வகையில் இந்த விஷயம் இப்போது அரசியல் தலைவர்களால் கொண்டு செல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போது நீங்கள் அங்கு குறிப்பிட்ட விடயம் எனக்கு 2 சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஒன்று, தென்னிலங்கை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது இந்த அரசியலமைப்பிற்கு ஆதரவு திரட்டுவதற்காக நீங்கள் அது அவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்தீர்களா? அதாவது நீங்கள் சொன்ன விடயத்தில் ஒரு முரண்பாடு இருக்கிறது. நீங்கள் சொன்ன பதில் சிங்களத்தில் அது வருகிறது, ஃபெடரல் க்ரம்யத்த ஊனை, அதாவது சமஷ்டி முறைமைதான் வேண்டுமா, அவ்வாறான முறைமை ஒன்று தேவையில்லை என்று தான் நீங்கள் பதிலளிக்கிறீர்கள். முறைமை இல்லை என்றால் எப்படி சமஷ்டி அதில் உள்ளடங்கும்? அதாவது சமஷ்டி என்ற பெயருடன் அரசியலமைப்பு எடுத்துக்கொண்டால் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, சமஷ்டி அரசியலமைப்பு என்று வரும். இப்போ நீங்கள் கூற விளைவதே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்று இருப்பது ஒரு பக்கம் இருக்க, சமஷ்டி அரசியலமைப்பு அல்ல, ஆனால் சமஷ்டி முறைமைகள் உள்ளடங்கி அந்த கட்டமைப்பு இருக்கிற விடயங்களைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என நீங்கள் கூற முற்பட்டீர்கள். இதில் 2 விஷயத்தை நான் சொல்ல வேணும். ஒன்று, இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியலமைப்பு இது சமஷ்டி அல்லது இது ஒற்றையாட்சி என்று பிரித்து பார்க்க முடியாது. அண்மையில் எங்களுடைய கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நான் வாதாடி வென்ற வழக்கு, அதிலேயும் சமஷ்டியை நாங்கள் கோரலாம் என்று சொன்னபோது அவர்கள் பல அரசியலமைப்பு சட்டங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது 60 வருடங்களுக்கு முதல் இருந்த எல்லாமே வேறு. இப்பொழுது இது சமஷ்டி அல்லது இது ஒற்றையாட்சி என்ற பிரிவு தெளிவாக கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். சரி, நான் இங்கேயே பல தடவைகளில் சொல்லியிருக்கிறேன். ஆஸ்திரியா அரசியலமைப்பு சட்டத்தில் சமஷ்டி என்று எழுதியிருக்கிறது, ஆனால் உண்மையாக உள்ளே இருக்கிறது ஒற்றையாட்சி. ஸ்பெயின் நாட்டில் ஒற்றையாட்சி என்று எழுதியிருக்கிறது, ஆனால் உள்ளே இருக்கிறது சமஷ்டி. ஒற்றையாட்சியினுடைய அத்திவாரமாக கருதப்படுகிற பிரித்தானியாவில் இருக்கிற அதிகார பகிர்வு முறை எந்த சமஷ்டியிலே கூட கிடையாது. பிரிந்து போகிற அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அது ஒற்றையாட்சி, அது சமஷ்டின்னு சொல்கிறது இல்லை. ஆனபடினால இது சமஷ்டியா இது ஒற்றையாட்சியா என்று பிரித்து 2 கம்பார்ட்மெண்ட்டாக வைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதான் முதலாவது. அதான் பெயர் பலகை நீங்கள் கூற வருவது. ஆனபடினால்தான் இந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் பெயர் பலகைகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஆட்சி முறையை வர்ணிக்கலாம், ஆனால் இது சமஷ்டி அல்லது ஒற்றையாட்சி என்று போட முடியாது. என்றால் உலகத்திலேயே அந்த நிலப்பாடுகள் மாறி இருக்கிறது. நான் தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், அது தேர்தலுக்கு முன்னரும் சொல்லியிருக்கிறேன்.
2015 மார்ச் மாதத்திலே யாழ்ப்பாணத்திலே நடந்த விவாதம் ஒன்றிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நடந்த விவாதத்திலே நான் சொல்லியிருப்பேன், தேர்தலுக்கு நான் போவதற்கு முன்பதாக பேர் பலகை இருக்காது, சமஷ்டி என்ற பேர் பலகை இருக்காது என்று. இங்கே நடந்த விவாதத்திலேயும் நான் அவருக்கு அதை ஞாபகப்படுத்தினேன், அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த சமஷ்டி இன்றைய சில குணாதிசயங்கள் எங்களுக்கு அத்தியாவசியம். சரி, குணாதிசயங்கள் எங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் வரும்? அந்த முறைமை கீழே தானே வரும். இல்லை, முறைமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த குணாதிசயங்களை உள்ளடக்க வேணும். என்ன, நான் இரண்டே குணாதிசயம் உள்ளடங்குகின்ற பொழுது அது சமஷ்டி முறையாகாதா? சமஷ்டியுடைய தன்மைகளை சமஷ்டியுடைய தன்மைகளாக வரும். ஆனால் இது சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்று பிரித்து பார்ப்பது கஷ்டமாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அது சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்று சொல்லவில்லை. ஆரம்ப காலத்திலே இது சமஷ்டியை போன்றது, குவேசை ஃபெட்ரல் என்று தான் நீதிமன்ற தீர்ப்புகள் வர்ணித்தன. அதே அரசியலமைப்பை இப்பொழுது இந்திய உயர் நீதிமன்றமே சொல்லுகிறது, இது முற்று முழுதான சமஷ்டி என்று சொல்லுகிறது. ஆகவே அதுக்கு ஒரு லேபல் போடுற போது மாற்றம் ஏற்படலாம், ஆனால் உள்ளடக்கம் ஒன்றுதான். இங்கே ஒரு வார்த்தையில் தான் பிரச்சனை இருக்கிறது. வார்த்தையில் தான் பிரச்சனை என்று நீங்கள் சிங்களத்தில் கிரமய முறை, அந்த சமஷ்டி முறை இல்லை, அது அவர் கேட்ட கேள்வியில் அது இருக்குது. அவர் கேட்ட கேள்வியில் சமஷ்டி முறை என்று இருந்தால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, அதாவது இது சமஷ்டி அரசியலமைப்பு என்று இருந்தால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஃபெடரல் கிரமயாக் தோனி இல்லை, ஃபெடரல் கிரமயாக் என்று எழுதியிருந்தால் என்னால் அரசியலமைப்பு சட்டம், இப்போ ஜெர்மன் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கள் என்றால் ஃபெட்ரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி என்று இருக்குது. அது ஃபெட்ரல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக இது ஒரு ஃபெட்ரல் அமைப்பு என்று, ஃபெட்ரல் முறை ஆன ஆட்சி முறை. உறுப்புரை 1, 2 எடுத்து பார்த்தால் இன்றைக்கு உறுப்புரை 1 சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை ஒற்றை ஆட்சி முறை என்று எழுதப்பட்டிருக்கு. முறை அதை மாற்றி நாங்கள் ஃபெட்ரல் முறை என்று வேணுமென்று எழுதலாம். அப்படி எழுதப்பட்டால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஃபெட்ரல் முறை, ஃபெட்ரல் கிரமயாக், ஆட்சி முறை ஃபெட்ரல் கிரமயாக் தான் ஏற்றுக்கொள்வீர்களா என்றுதான் நான் அதை விளங்கிக் கொண்டேன். அதான் அவர் கேட்ட கேள்வி. அதுக்கு நான் விளங்கினதிலே தவறு இல்லை, அதைத்தான் அவர் கேட்டவர் என்பது எனக்கு நல்லாக தெரிகிறது. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் சொல்ல வந்த விஷயம் சரி, சொன்ன விதம் பிழை என்று எடுத்துக்கொள்ளலாம். சொன்ன விதமும் பிழை இல்லை, கேள்வியோடு சேர்ந்து பதிலை பார்க்க வேணும். கேள்வியை பார்க்காமல் பதிலை மட்டும் பார்த்து தீர்மானிக்க முடியாது. நான் அதான் சொன்னேன், உதாரணத்துக்கு நான் ஆம் என்று சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் இன்றைக்கு, அல்லது இல்லை என்று சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆகவே எப்பொழுதும் கேள்வியோடு சேர்ந்து தான் பதில் வரும். ஒருவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது கேள்வியை திருப்பி முழுமையாக சொல்லி பதில் சொல்வதில்லை. கேள்வியில் ஒரு பகுதியை நான் சொல்கிறேன், ஆனால் எப்போவுமே கேள்வியை திரும்ப முழுதாக சொல்லி பதில் ஒருவரும் சொல்வதில்லையே. அதாவது சாதாரண இப்போ நீங்கள் இடத்துல கேள்வி கேட்குற போது நான் உங்களோட கேள்வியை திருப்பி சொல்லி முழுமையாக அதே மாதிரி சொல்லி நாங்கள் கேட்க வருவதும் இதில் ஒரு சிறிய மயக்கம் இருப்பது போல் தெரியவில்லை. அதாவது நீங்கள் சொல்லுகின்ற போது சில வேளைகளில் மொழி, அந்த மொழியினுடைய தன்மையாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பதிலின் ஆரம்பம் ஃபெடரல் கிரமயா கவசன, ஃபெடரல் முறை தேவையில்லை கேள்வியை சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி என்று அந்த அவர் கேட்ட அவர் நீண்ட கேள்வி கேட்டார், அவர் நீண்ட கேள்வி என்று கேட்டார். ஆனால் நான் அந்த கேள்வி அப்படியே சொல்ல இல்லை, திருப்பி நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஃபெடரல் கிரமயாக் கண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டுமா என்று அவர் கேட்டதாகத்தான் அந்த நீங்கள் முழு விளக்கம். கேள்வி கேட்டவர், நீங்கள் தயாரிக்கின்ற அரசியலமைப்பில் ஒற்றையாட்சியா சமஷ்டி அரசியலமைப்பு என்றால் எழுதப்பட்டிருக்கணும் என்று கேட்கிறார். அவர் ஒரு புத்தகம் ஒன்றை கொண்டு வந்து ஒரு கொப்பியில் நிறைய எழுதி வச்சு அந்த கொப்பியை கொண்டு வந்து வச்சிருந்து அவர் ஒரு 3 நிமிஷமாக அவருக்கு அந்த கேள்வியை கேட்டவர். சரி, அப்போ அது முழுவதையும் நான் விளங்கி கொண்டேன். அதில் நான் விளங்கி கொண்டது இது சமஷ்டி அரசியல் அமைப்பு என்று தெளிவாக சமஷ்டி என்று எழுதி சமஷ்டி முறை என்று வருகிற ஒரு அரசியலமைப்பை மட்டும்தானா? ஏன் அந்த கேள்வியை கேட்டார் என்பது முக்கியமானது. என்னுடைய பேச்சின் அடிப்படையில் அவர் விளங்கி கொண்டது அதுதான். என்னுடைய பேச்சில் இருந்து அவர் நினைத்தார் இது முழுதாக சமஷ்டி அரசியலமைப்பு எழுதியிருந்தால்தான் இவர் ஏற்றுக்கொள்வார் போல தென்படுகிறது. அதான் அவர் அந்த கேள்வி கேட்கிறார். அப்படியானால் நீங்கள் அப்படியாக இது ஃபெடரல் முறை என்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்றுதான் அது சரி, பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்படியானால் நீங்கள் அடுத்ததாக கூறுகிறீர்கள், இந்த மாகாண சபை விடயத்தில் கொஞ்சம்
மாற்றினால் போதும். அது தெளிவாக பல தடவைகளே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாகாண சபை முறை இருக்கிற மாகாண சபை முறையில் ஃபெடரல் இருக்கிறதா? இந்த மாகாண சபை முறையை சற்று மாற்றினால் அது ஃபெடரல். ஏனென்று சொன்னால் 13ஆம் திருத்தம் கொண்டு வந்த போது அதற்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தீர்ப்புகளை வாசித்து பார்க்க வேணும். 87ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா லா ரிப்போர்ட்ஸில் 3வது பாகத்தில் இருக்கிறது. அதில் 9 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். 5 பேர் சொன்னார்கள் இது சமஷ்டி என்று, 4 பேர் சொன்னார்கள் இல்லை இது சமஷ்டி இல்லை என்று. அதான் தீர்ப்பு. 5 பேர் சொன்னார்கள் இது சமஷ்டி என்று, 4 பேர் சொன்னார்கள் இது சமஷ்டி இல்லை என்று. ஆனால் அந்த 5 பேரில் ஒருவர் 2 இடங்களை மட்டும் சுட்டி காட்டி சொன்னார், இது காரணமாகத்தான் இது சமஷ்டி என்று சொன்னார். அரசாங்கம் என்ன செய்தது? அந்த 2ஐயும் மாற்றியமைத்து சட்டத்தை இயற்றியது. அந்த 2ஐயும் மாற்றியமைத்தவுடனே 5-4 மற்றபடியாக மாறிவிட்டது. 5 பேர் இது ஒற்றையாட்சிக்குள்ளே அடங்குமென்னு சொல்கிறத மாதிரி வந்துட்டு அந்த ஒரு 100 இலையில் தான் அது சமஷ்டியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாறினது. அந்த மாற்றம் நடந்திருக்காவிட்டால் அது சமஷ்டி, 5 பேர் சமஷ்டி என்று சொன்ன தீர்ப்பாக இருந்திருக்கும். அது மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த மாற்றம். அந்த மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் திவிநகும சட்டம் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருந்தது 3/2 பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில். இல்லைன்னு சொன்னால் முதல் ஆரம்பத்தில் இருந்த அந்த வரைவின்படி 13ஆம் திருத்தத்தின் வரைவின்படி ஒரு மாகாணம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த சட்டம் அந்த மாகாணத்துக்கு பொருந்தாது. ஆனால் இவர்கள் சொன்னால் ஒற்றையாட்சி முறையில் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி அந்த சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த சிறிய மாற்றம்தான் சமஷ்டியிலிருந்து அதை ஒற்றையாட்சிக்குள்ளே வைத்திருந்தது. இது பலருக்கு தெரியாத விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த நீதிமன்ற தீர்ப்பு 5 பேரோ 7 பேர் எழுதியிருக்கிறார்கள். அதை முழுவதுமாக வாசித்து பார்த்தால் திட்ட தெளிவாக விளங்கும். பாரிந்த ரணசிங்க என்ற நீதியரசர் தான் அந்த 2 குறிப்புகளை சொன்னார். அவர் சொன்ன அந்த 2 குறிப்புகளையும் அரசாங்கம் மாற்றியது. மாற்றின காரணத்தினாலே அது ஒற்றையாட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைக்கு. இப்போ அந்த 2ஐயும் தான் மாற்ற வேண்டும் நான் சொல்ல இல்லை, அந்த 2ம் மாற்றப்பட வேண்டும். அது புதிய அரசியலமைப்பு வரைவில் இருக்குது. அதாவது மாகாணத்துடைய அனுமதி இல்லாமல் மத்தி மாகாணத்துக்குரிய விடயத்திலே சட்டம் இயற்ற முடியாது. அது இருக்கிறது, புதிய வரைப்பிலே இருக்கிறது. அதை விட இன்னும் கூடுதலாக இருக்கிறது. நான் 2-3 விஷயங்களைத்தான் நான் அடையாளப்படுத்தியிருக்கேன் எப்பொழுதுமே, இந்த சிறிய சிறிய மாற்றங்கள் என்று. இன்னொன்று ஆளுநருடைய அதிகாரங்கள். ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இருக்க முடியாது, நிறைவேற்ற அதிகாரம் ஆளுநருடைய கையில் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆளுநருடைய கையில் நிறைவேற்ற அதிகாரம் இருந்தால் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் இடத்திலே ஆட்சி அதிகாரம் போய் சேருவதில்லை. ஆளுநர் மத்தியில் இருக்கிற ஜனாதிபதியினுடைய ஒரு முகவர். அது மாற்றப்பட வேண்டும். அது இந்த புதிய வரைவிலே மாற்றப்பட்டிருக்கிறது. அதைவிட கூடுதலாக பல விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட அதிகாரம் மீளப்பெறப்பட முடியாததாக இருக்க வேண்டும். இது நான் அடிக்கடி 2 குணாதிசயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். சமஷ்டி குணாதிசயத்தில் 2 விஷயம் இருந்தால் போதும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். சமஷ்டிக்கு பல குணாதிசயங்கள் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற 2 முக்கியமான விஷயம் இருந்தால் போதும் என்பது நான் தெளிவாக தேர்தலுக்கு முறையும் பிறகும் பல இங்கேயும் வச்சு கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதை ஒருவரும் மறுத்தது கிடையாது. அந்த 2 குணாதிசயம், ஒன்று மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக மத்தி அதிகாரம் செலுத்த முடியாததாக இருக்க வேணும். 2வது கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீளப்பெறப்பட முடியாததாக இருக்க வேணும். அது 2 இருந்தால் அது சமஷ்டி. நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கருதினால் நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, நாட்டிலிருந்து ஒரு பகுதி பிரிந்து போகிற ஒரு அபாயம் ஏற்பட்டால் அதை மத்தி கட்டுப்படுத்த முடியும். அந்த ஒன்றை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அந்த முறைமையில் அந்த தன்மையில் இந்தியாவில் அது இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் அது இருக்கிற காரணத்தினால இது முழுமையான சமஷ்டி இல்லை என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள் இல்லை, அது இருந்தாலும் பரவாயில்லை, அது முழுமையான சமஷ்டி என்று. ஏன்னால் அது ஒரு நாடாக இருக்கிறதுடைய ஒரு அடிப்படை ஆனபடினாலே அதனாலே சமஷ்டிக்கு பாதகம் என்று இப்பொழுது ஒருவரும் சிந்திக்கிறது கிடையாது. அது இந்த அரசியலமைப்பிலையும் இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு தருணத்திலே மட்டும்
நாடு பிரிந்து போகும் என்ற அபாயம் ஏற்படுற போது மட்டும் அந்த அதிகாரத்தை மத்தி பாவிக்க முடியும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் இந்த வரைவிலையும் கொடுக்கப்படும். நாங்களும் அதுக்கு இணங்கி இருக்கிறோம். நாங்கள் இந்த இர்ஃபான் குறிப்பிட்டது போல இந்த காலி விடயத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இவ்வாறான ஒரு விடயத்துக்கு வந்தால் நீங்கள் புரிந்து கொண்ட கேள்வியின் தன்மையும் நீங்கள் பதிலளித்த விதமும் சரி, ஆனால் அந்த தோரணையில் வெளிப்படுத்தப்படுகின்ற விடயம் அல்லது திரிவுபடுத்தப்பட்ட விடயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது அவ்வாறு எடுத்துக்கொள்ளலாமா மக்கள்? உங்களுடைய தோணி நான் சொல்லுகிறது ஒரு கேள்வியும் பதிலும் வருகிற போது கேள்வியை காட்டாமல் பதிலை மட்டும் கொடுத்து, அது நீண்ட ஒரு கேள்வி கேட்டவர், கேள்வி காட்டாமல் பதிலை மட்டும் கொடுத்து இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதுதான் அந்த அறவேக்காடு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்ன அந்த அறவேக்காட்டு ஒளிபரப்புன்னு சொல்கிறது அதுதான். அதை செய்து போட்டு அதை வைத்து அதுக்கு பிறகு நான் விளக்கம் கொடுத்த பிறகும் கூட நான் விளக்கம் கொடுக்குற போது நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேனே. இது 5வது கூட்டம், நான் பேசுகிற கூட்டம், பல இடங்களில் பேசியிருக்கிறேனே. இங்கேயும் நான் பேசியிருக்கிறேனே. என்னுடைய பிரதானமான பேச்சை ஏன் காண்பிக்கவில்லை? நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேனே. அதை எல்லாத்தையும் பார்த்தா சமஷ்டியை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். அப்போ அப்படியான ஒரு பின்னணியில், அதை நான் சொல்கிறேன், அப்படியான ஒரு பின்னணியில் பல இடங்களில் எங்கேயும் கூட பாராளுமன்றத்திலையும் கூட இந்த விவாதம் நடைகிற போது கூட நான் சமஷ்டியை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனபடினால அப்படியே ஒரு பின்னணியில் நான் விளக்கத்தை கொடுத்த பிறகாவது ஊடகங்கள் பொறுப்போட அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேணும். நாங்கள் அந்த பொறுப்பை சரியாக உங்களை நான் குறை சொல்லலை. நான் சில பத்திரிகைகளில் ஆசிரியர் தலையங்கங்கள் உட்பட நான் விளக்கம் கொடுத்த பிறகு கூட இல்லை இரட்டை நிலைப்பாடாக இருக்கிறது, தான் சொன்னதை இப்பொழுது அவர் மறுக்கிறார் என்று அரைகுறையான ஒளிப்பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது மிக மிக மோசமான செயற்பாடு. மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் புரிந்து கொண்ட விதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உரையை பார்க்கின்ற போது உங்களுடைய தொனி அல்லது நீங்கள் சிங்களத்தில் குறிப்பிட்ட அந்த முழுமையான வசனம் அல்லது கேள்வி அல்லாது பதிலை மாத்திரம் வைத்து பார்க்கின்ற போது ஃபெடரல் கிரமியா கவசன அப்படிங்கிற பொழுது, அதாவது அதில் குணாதிசயங்கள் நீங்கள் கூறுகின்ற இன்னும் விடயங்கள், இப்போது கூறிய விடயங்கள் எதுவுமே தேவையில்லை என்ற விடயத்தை தான் சிங்களம் அதுல எனக்கு அதான் என்னுடைய நான் சொல்ற குறைபாடு தான் காண்பிப்பதானால் அதை முழுவதாக காட்ட வேண்டும். அந்த காணொலியும் நாங்கள் ஒளிபரப்பியது எந்தவித எடிட்டிங்கும் செய்யப்படவில்லை. இல்லை, எடிட்டிங் இல்லை. நான் சொன்னேன்னா கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது கேள்வியை போடாமல் பதிலை மட்டும் போட்டால் அது அறகுறையான ஒளிபரப்பு. அதான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த இடத்தில் அந்த கேள்வி கேட்டவருடைய கேள்வி வரை சொல்கிறார். கேள்வி அவர் நீண்ட நேரமாக கேட்ட கேள்வி நான் ஒரு நொடியில் சொல்லி தொட்டு போட்டு பதில சொல்கிறேன். அதே நேரத்தில் இர்ஃபான், இந்த கேள்விக்கோடு இறுதிப்போது இந்த அளவுக்கு உங்கள் கேள்வி அல்லது உங்களுக்கான அந்த சிங்கள மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு செல்கின்ற அந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்த முயற்சிக்கின்ற விடயத்தை திரிவுபடுத்த முயல்வது அல்லது திரிவுபடுத்த அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவது பற்றி நாங்களும் கூட எங்களுடைய காலை வேலை செய்திகளில் நிறைய இது பற்றி பேசியிருக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கூட ஏறக்குறைய 30 நிமிடங்கள் இதனை தெளிவுபடுத்துவதற்கு அல்லது இதன் சரியான ஒரு விடயத்தை வெளியில் எடுப்பதற்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். என்ன இல்லை, இதில் அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு நான் இப்போ சரி, இதுக்கு பிறகு நான் என்னுடைய சமஷ்டி பற்றின நிலைப்பாடு பகிரங்கமான நிலைப்பாடு. காலியில் ஒரு இடத்துல பேசினது மட்டும் இல்லை, அதுக்கு எவ்வளோ தூரம் பேசியிருப்பேன். கண்டியில் நான் போய் சொன்னது, கண்டிய மக்களுடைய உங்களுடைய சிந்தனை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தால் நாட்டில் பிரச்சனை இருந்திருக்காது. நீங்கள் தான் அதை முன்வைத்தவர்கள். இன்றைக்கும் நீங்கள் தான் சமஷ்டியை கோர வேண்டுமென்று நான் அங்கே பேசியிருந்தேன். இது தொடர்ச்சியாக நான் மாற்றம் இல்லாமல் வைத்திருக்கிற நிலைப்பாடு. அதை மாற்றிவிட்டார் என்று சொல்லி ஒரு சிறிய பகுதியை காட்டி மாற்ற முயலுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடினால்தான் நானும் இதற்கு காரசாரமான என்னுடைய பதில்களை சொல்லியிருக்கிறேன். என்றால் விளக்கம் கொடுக்கிற வரைக்கும் அவர் மயக்க நேரம் இருந்திருக்கலாம். ஆனால் நான் விளக்கத்தை கொடுத்த பிறகும் இல்லை இவர் இப்படித்தான் சொன்னார்ன்னு சொல்லி கொண்டிருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இனி வருகிற நாட்களை பார்ப்போமே. அடுத்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்துக்கமலை நடக்க போகுது. 13ஆம் தேதி குருநாகலில் நடக்க போகுது. இந்த கூட்டங்கள் இதை சொல்லுகிற எவருமே சிங்கள மக்கள் மத்தியில் போய் ஒரு வார்த்தை பேசினவர்கள் கிடையாது. சிங்கள மத்தியில் போய் ஒரு வார்த்தை பேசினவர்கள் கிடையாது. வடக்கு மாகாண முதலமைச்சர் 2 மாநாயக்க தேர்தலிடத்திலையும் போய் பேசினார். எதை கொண்டு போய் பேசினார்? நான் பேசி சமஷ்டியை கேட்கலாம் என்று வென்ற நீதிமன்ற தீர்ப்பை தான் கொண்டு போய் கொடுத்தார். தானாக போய் எதுவும் சொல்லவில்லை. எவரும்
ஒன்றையும் அசைக்காதவர்கள், சிங்கள மக்களுடைய மனதை சமஷ்டி நோக்கி மாற்றுவதற்கு எதுவுமே செய்யாதவர்கள், ஏதோ உலகம் அழிந்து விட்டது, இவர் எல்லாவற்றையும் கவிட்டு கொட்டி விட்டார் என்பதைப் போல பேசிக்கொண்டிருப்பதை கேட்க வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது சமகால ஒட்டுமொத்த இலங்கையிலும் அரசியலமைப்பு ரீதியிலான விஷயங்களை நீங்கள் கையாளுகின்ற ஒருவர் என்பதனால் இனவாத ரீதியில் அல்லது அடுத்ததாக ஆட்சிக்கு வர வேண்டியவர்களும் உங்களை குறிவைக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நீங்கள் வழிகண் நடத்தல் குழுவில் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்க முற்பட்ட பொழுது ஏற்பட்ட சர்ச்சைகள் எங்களுக்கு தெரியும். அதனத்தில் ஒருமித்த நாடு ஐக்கிய இலங்கை என்ற சொற்பதங்கள் பற்றி நீங்கள் பேசியதை வைத்து செய்திகள் வெளியாகி இருந்தன. அது பற்றிய சர்ச்சைகள், மாநாய்க்கு தேர்தல்கள், அதனை எதிர்த்தமை உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் வெளியாகி இருந்தன. அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த சமஷ்டி என்கிற விடை இப்பொழுது மாறியிருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு பேசுபொருள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. எனவே நீங்கள் சொல்ல வந்த விடயத்தினை, அதாவது அந்த கேள்விக்கான பதிலாகத்தான் நீங்கள் அதனை குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். எனவே மக்கள் இந்த விடயம் தொடர்பில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுவார்கள். ஒரு சிறிய மயக்கம் இருக்கின்றது என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய பதிலோடு பார்க்கின்ற போது அந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்படும். இனிவரும் நாட்களில் உங்களுடைய கூட்டங்கள் மிக அவதானிக்கப்படும். அது நல்ல விஷயம். அதனால் தான் சொல்கிறேன், இதை குறித்து எழுந்த சர்ச்சை மிக நல்ல சர்ச்சை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுதாவது இனியாவது இப்படி கூட்டங்கள் நடைபெறுகிற என்பது தமிழ் மக்களுக்கு. நான் ஒரு ஆலோசனை வழங்குகிறேன். நீங்கள் சமஷ்டி பற்றி பேசுகின்ற பொழுது சிங்களத்தை கையில் எடுக்காதீர்கள், அந்த இடத்தில் ஆங்கிலத்தை பிரயோகப்படுத்துங்கள். ஏனென்றால் நான் ஆங்கிலத்திலே தான் நடுக பேசுகிறேன். இந்த கூட்டங்கள் ஆரம்பித்த போதும் முதலாவது கூட்டத்தில் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன். நான் இடைக்கால அறிக்கையில் பாராளுமன்றத்தில் நான் பேசின பேச்சு, எனக்கு ஜேவிபி நண்பர்கள் வந்து சொன்னார்கள், நல்ல பேச்சு, இதை நீங்கள் சிங்களத்திலே பேசியிருக்க வேண்டும் சொன்னால், நான் சொன்னேன் இப்படியாக என்னால் சிங்களத்தில் பேச முடியாது. இதை விட பெரிய பிரச்சனை வரும். இல்லை அது பரவாயில்லை. சிங்கள மக்களுக்கும் தங்களுடைய பாஷையிலே ஒருவர் இந்த விஷயங்களை விளக்குகிறார் என்று சொல்லுவது அவர்களுக்கு கூடுதலாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தட்டு தடுமாறி சொன்னாலும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே இருக்கிற 100 பேர் ஏற்றுக்கொண்டாலும் அது பரவாயில்லை. அது ஊடகங்கள், அது தமிழ் ஊடகங்கள் தான் திரிவுபடுத்துகின்றன, சிங்கள ஊடகங்கள் ஒன்றும் திரிவுபடுத்தலை. ஆனபடினால அங்கே இருந்தவர்களுக்கு நல்லா தெரியும் என்ன நான் பேசினான் தெரியும். இப்படியான சர்ச்சைகள் வருகிறது என்பதற்காக இந்த முக்கியமான முயற்சியை கைவிட முடியாது. நிச்சயமாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிர்வு நிகழ்ச்சியில் சமகால அரசியல் விடயங்களில் நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் தான் இர்ஃபான். இந்த விடயங்கள் தெற்கில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை தமிழ் அரசியல் தலைமைத்துவங்கள் எடுக்க வேண்டும் என்பது அது எந்த முறையிலாவது இவ்வாறான கூட்டங்களுடன் தெளிவுபடுத்தப்படுகின்ற போது நிச்சயமாக தீர்வை நோக்கிய பயணத்தில் அது ஒரு உந்து சக்தியாக அமையும். நாங்கள் மிகவும் வலியுறுத்தி கூறுவது, பெரும்பான்மை மக்களுடைய மனங்களை வெல்லாமல் அல்லது பெரும்பான்மை மக்களுடைய சம்மதம் இல்லாமல் நிச்சயமாக ஒரு தீர்வு சாத்தியப்படாது. ஆகவே அந்த தீர்வை நோக்கிய பயணத்தில் அவர்களுடைய மனங்களை வெல்ல வேண்டும். தமிழில் நாங்கள் எவ்வாறு பேசியும் அந்த மனங்களுக்கு அது செல்ல போவதில்லை. ஆகவே நேரடியான கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்துமாறு நாங்கள் சகல அரசியல் தலைமைத்துவங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். சரி, தொடர்ந்து நாங்கள் பேசலாம். உங்கள் கேள்விகளோடும் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 0112774422 அல்லது 0112774423 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. நேரடியாக சுருக்கமான கேள்விகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சுருக்கமான கேள்விகள் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலும் இல்லாமல் மக்களை தெளிவுபடுத்துகின்ற, மக்களை வழி நடத்துகின்ற ஒரு விடயமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இர்ஃபான், மிக நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் கேள்விகளோடு நாங்கள் இணைந்திருந்திருக்கோம். ஒரே இடத்தில் நிற்க வேண்டிய நிலைமை இதிலிருந்து தாண்டி சென்றால் தான் அடுத்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த விடயம் தொடர்பட்டு பல்வேறு அரசியல் பிரதிநிதிகள், வடமாகாண முதலமைச்சர், அதே நேரத்தில் IPRLF கட்சியினுடைய தலைவர், தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவர், இன்னும் மாகாண சபை உறுப்பினர்கள் என்று பலரும் கருத்து வெளியிட்டிருக்கின்ற நிலையில் இது தமிழ் மக்கள் மத்தியில் சுமந்திரன் மாறிவிட்டாரோ என்றெல்லாம் எண்ண தோன்றி இருக்கிறது. சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. அதில் இப்பொழுது என்னிடம் ஒரு உடவியலாளர் பேசினார். அவர் பேசுகின்ற பொழுது தமிழர்களுக்கு நிச்சயம் சமஷ்டி வேண்டும், சுமந்திரன் இப்படி கூறியிருப்பது ஒன்றும் புரியாமல் இருக்கிறது என்று கூறுகிறார். என்றால் இது எந்தளவு தூரம் தாக்கம் செலுத்தி இந்த செய்தி எந்தளவு தூரம் சென்றிருக்கிறது என்பதை இங்கே பிரதானப்படுத்துகின்ற விடயம். அந்த வகையில் மிக நீண்ட காலமாகவே ஒரு குரு சிஷ்யன் மோதல் தமிழர் அரசியலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் என்று உங்களுக்கே தெரியும். வடமாகாண முதலமைச்சர், அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோருக்கிடையிலான மோதல். இந்த நிலையில் அண்மையில் நீங்கள் அவர் பற்றி பேசிய ஒரு சில விடயங்கள் தொடர்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் தான், அதனோடு இணைந்ததாக இந்த விடயத்தினை கொஞ்சம் நாங்கள் பார்க்கலாம். அண்ணன் மாவை சேனாதிராஜாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கை வாதாடியவன் நான். அந்த வழக்கிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் சமஷ்டியை இவர்கள் கோர முடியும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்த கையோடு அந்த தீர்ப்பினுடைய பிரதிகளை கையிலே எடுத்துக்கொண்டு கண்டியிலே இருக்கிற மகாநாயக்க தேரர்களை சந்திப்பதற்கு வடக்கு மாகாண முதலமைச்சர் ஓடிப்போய் அதை கொடுத்து சொன்னார், இது அருமையான தீர்ப்பு,
உங்களுடைய உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்குது சமஷ்டியை கோர முடியும் என்று கொண்டு போய் கொடுத்தார். அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு தபால்காரன் போதும். நான் வாதாடி பெற்ற தீர்ப்பை நல்ல தீர்ப்பு தபால்காரன் போல கொண்டு போய் அங்க கொடுத்தவர் இன்றைக்கு எனக்கு சமஷ்டியை பற்றி போதிக்கிறதுக்கு தலைப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற துரதிர்ஷ்டவசமான நிலப்பாடு. இந்த கருத்தினை நீங்கள் கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு தலைப்புச் செய்தி வெளியாகி இருந்தது. சமஷ்டி வேண்டாம் என்று கூறும் நெஞ்சழுத்தம் எப்படி வந்தது? கேள்விக்குறியோடு இந்த செய்தினை சுமந்திரன் கூற்று தொடர்பில் விக்கி சாட்டை என்ற ஒரு சாட்டையை அடித்திருக்கிறார்கள் உங்களுக்கு. எனவே நீங்கள் இதற்கான பதிலை அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு வழங்கியிருக்கிறீர்கள். ஒரு சிஎம்ஐ பிஎம் என்று, அதாவது பிரைம் மினிஸ்டர் அல்ல, போஸ்ட்மேன் என்று நீங்கள் அழைத்தது சரிதானா? அவரை நான் போஸ்ட்மேன் என்று அழைக்கவில்லை. நீங்கள் கவனமாக பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு அந்த விடயத்திலே அவருடைய செயற்பாடு ஒரு தபால்காரன் செய்திருக்கக்கூடிய செயற்பாடு. ஒரு தபால்காரன் நீதிமன்றத்திலே ஆஜராகி வாதாட முடியாது. அதைத்தான் நான் செய்திருந்தேன். அதைத்தான் நான் சொன்னேன். அவருடைய பங்களிப்பு, அந்த தீர்ப்பு சம்பந்தமான அவருடைய பங்களிப்பு ஒரு போஸ்ட்மேன் கூட செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு. சரி, அதே நேரத்தில் இந்த ஆனால் அப்படி நான் சொன்னதுக்கு ஊடகங்கள் என்ன தபால்காரன் விக்னேஸ்வரன் என்று காலைக்கதிர் பத்திரிகை தலைப்புச் செய்தி தந்திருந்தது. சரி, நான் பொறுப்பல்ல. அதே நேரத்தில் அந்த விடயம் தொடர்பிலும் ஒரு சர்ச்சை இருக்கிறது தானே? நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தீர்ப்பு தொடர்பில் மகாநாயக்க தேர்தலை சந்திப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் செல்லவிருப்பதாக முந்திக் கொண்டு இவர் சென்றார் என்றும் ஒரு கருத்து வந்தது. உண்மையா அந்த கருத்து? அப்படியல்ல. திரு சம்பந்தன் அவர்களை சந்திக்க போனால் அந்த தீர்ப்பை கொண்டு போய் கொடுப்பதற்கு போயிருக்க மாட்டார். அவர்களை சந்திப்பதற்கு போயிருப்பார். அவர்களை சந்திப்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்திருந்தோம். இதற்கு முன்பு இவர் கொண்டு போனதாக வெளியான தகவல் பொய். இவர் போவதற்கு முன்னதாகவே எப்பொழுது நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே உரையாடி இருக்கிறோம். அது தெரிந்து அவர் போனாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் சரியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும். நான் மல்வத்த மாநாயக்க தேரரை நான் சந்தித்திருக்கிறேன் 2 தடவைகள். அஸ்கிரிய மாநாயக்க தேரரை சந்திக்க முடியவில்லை. ஆனால் இந்த வரைவு பகிரங்கமாக வெளிவருகிற போது நாங்கள் எல்லா சமய தலைவர்களையும் சந்திப்போம். அந்த வேளையிலே எதிர்க்கட்சி தலைவர் மாநாயக்க தேரர் அவர்களையும் சந்திப்பார். அதே நேரத்தில் இந்த விடயத்தோடு தொடர்பட்டு உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இதற்கான பதிலை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். அந்த விடயம் தொடர்பில் இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இன்றைக்கு பங்காளி கட்சி தலைவர்களாக இருக்கலாம், வேறு எவராகவும் இருக்கலாம், இதை விமர்சிக்கிறவர்களுக்கு அந்த குணாதிசயங்கள் என்னவென்று சொல்லுகிற அறிவு இருக்கோ எனக்கு தெரியாது. நான் வாதாடி பெற்ற தீர்ப்பை நல்ல தீர்ப்பு தபால்காரன் போல கொண்டு போய் அங்க கொடுத்தவர் இன்றைக்கு எனக்கு சமஷ்டியை பற்றி போதிக்கிறதுக்கு தலைப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற துரதிர்ஷ்டவசமான நிலப்பாடு. இங்கே 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இவர்களுடைய இந்த கருத்து பற்றி நீங்களே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தீர்கள். தொலைபேசி மூலம் கருத்து கேட்டு வீரகேசரி பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது என்று. சமஷ்டி அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு என்று அந்த 2 தலைவர்களுடைய புகைப்படத்தையும் போட்டு, திரு செல்வம் அடைக்கலநாதன், அதே நேரத்தில் சித்தார்த்தன் ஆகியோருடைய புகைப்படத்தையும் போட்டு, உங்களுடைய புகைப்படத்தையும் ஒரு பக்கம் போட்டு அந்த செய்தியினை வெளியிட்டிருந்தார்கள். இதற்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பதில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. அதாவது, திரு சுமந்திரன் அவர்களுக்கு மாத்திரம்தான் அரசியல் அமைப்பில், அதுவும் அதிகார பகிர்வு தொடர்பான ஒரு முழுமையான புரிதல் இருக்கிறது, அல்லது உங்களுடைய கருத்தினூடாக தொக்கி நிற்கிற இன்னொரு விடயம் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பற்றி நீங்கள் பேசிய விடயம், அதோடு சேர்ந்து ஒரு மேதாவித்தன்மையாக நீங்கள் உங்களை நினைத்து கொண்டு அப்படி பேசினீர்களா என்றும் சில சந்தேகங்கள் எழுகின்றன அந்த கருத்தினூடா. ஏனென்றால் திரு சித்தார்த்தன் அவர்கள் ஏற்கனவே திம்பு பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்ட இப்போது இருக்கிற தலைவர்கள் சம்பந்தன் அவர்களுக்கு பிறகு அவரும் ஒருவர். அதனத்தில் அதிகார பகிர்வு சம்பந்தமான உபகுழுவின் தலைவராக இருக்கிறார். எனவே அவருக்கு அதிகார பகிர்வு பற்றி தெரியாதா? ஏன் அப்படி நீங்கள் கூற வேண்டும்? அடுத்த டெலோ தலைவரும் நீண்ட காலமாக போராட்டத்தில் இருக்கிறார். எனவே அவருக்கும் இந்த விடயங்கள் பற்றி தெரியும். நீங்கள் அங்கே கோபத்தின் காரணமாக அல்லது விரக்தியின் வெளிப்பாடு அந்த கருத்து, அல்லது நீங்கள் சொன்ன கருத்தினை நீங்கள் வாபஸ் பெறுகிறீர்களா அல்லது அப்படியே விட்டு விடுகிறீர்களா? இல்லை, நான் சொன்னது சமஷ்டி குணாதிசயங்களை பெற்றினது. இந்த நான் இப்பொழுது சொன்னேனே 2 குணாதிசயங்கள், சமஷ்டி 2 குணாதிசயங்கள் இருக்கிறது. இதை பற்றி எவருமே இதுகால வரைக்கும் பேசினதாக யாருக்காவது தெரியுமா? பங்காளி கட்சி கலைஞர்கள் கூட பேசினது கிடையாது. இடைக்கால அறிக்கை வந்தபோது கூட பேசினது. நான் 100 தடவைகளுக்கு மேலே பேசியிருப்பேன். சமஷ்டிக்கு 2 முக்கியமான குணாதிசயம் இருக்கிறது என்று. அதை பற்றி தான் நான் சொல்லுகிறேன்.
அது அந்த அந்த பொறுப்பை சமஷ்டி என்றால் என்னவென்று விளக்குகிற பொறுப்பை உலகத்தில் இருக்கிற சமஷ்டி அரசியலமைப்புகள் அல்லது அரசியலமைப்புகளுடைய குணாதிசயங்கள் என்ன, இன்றைக்கு இருக்கிற முறைமைகள் என்ன என்ற விடயங்கள் எவருமே தமிழ் மக்களுக்கோ எவருக்குமோ எடுத்து சொன்னது கிடையாது இதுவரைக்கும். எடுத்து சொல்லாமல் இருப்பதன் காரணமாக அவர்கள் அதை பற்றி அறியாதிருக்கிறார்கள் என்ற கருத்தா? சட்டபூர்வமாக நான் அந்த வழக்கை பற்றி பேசின போது அதை சொன்ன விஷயம். அந்த வழக்கை வாதாடுகிற போது இது வழக்கை பற்றி பேசுவதற்கு முன்பு சொன்ன விடயம் இல்லை, வழக்கை பற்றி பின்னால் சொன்ன விஷயம் என்றால் சமஷ்டியிட குணாதிசயங்களை பற்றி அந்த வழக்கில் இருக்கிறது. பல நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி நாங்கள் விவாதித்திருக்கிறோம். இது கான்ஃபெடரலா ஃபெடரலா என்ற கேள்விதான். இணைப்பாட்சியா கூட்டாட்சியா என்ற எங்களுடைய தமிழில் இணைப்பாட்சி என்று வைத்துத்தான் அது பேசப்பட்டது. ஆனால் இணைப்பாட்சியாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்து முறையை நாங்கள் எடுத்து காட்டி பேசினோம். அது கான்ஃபெடரேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விடயங்களை பற்றி தான் நான் சொன்னேன். அந்த 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 விளக்கங்கள் எல்லாம் தெரிந்தா இந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். ஆக தற்போதைய நிலைமை பற்றி நாங்கள் பேசலாம். குறிப்பாக இந்த அரசியலமைப்பு வழிநடத்தல் குழு 60 தடவைகளுக்கு மேல் கூடி கலைந்திருக்கின்றது. பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய தமிழ் மக்களுடைய ஆக பிரதானமான ஆக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த அரசியல் தீர்வு, இந்த அரசியலமைப்பினூடாக வரக்கூடிய அரசியல் தீர்வு. பல அபிவிருத்திகளை, பல முன்னேற்றங்களை, பல விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கின்றோம். பல நல்லெண்ண வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதற்காக பல விமர்சனங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சந்தித்திருக்கின்றனர். இவ்வளவு விட்டுக் கொடுப்புகளை செய்து, இவ்வளவு நல்லெண்ண வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி சிங்கள பகுதியில் சென்று, தென் பகுதியில் சென்று அது சம்பந்தமான பிரசாரங்களை செய்த அளவுக்கு சென்றிருக்கின்றோம். இப்போதைய நிலைமை என்ன? தமிழ் மக்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கின்றார்களா? இன்னும் மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏனென்றால் எத்தனை சதவீதம்? 100% குறைந்திருக்கின்றதா, கூடி இருக்கின்றதா? ஆரம்பத்தில் இருந்து நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை தொடர்ச்சியாக அதே நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் பிரகாரம் இடைக்கால அறிக்கைக்கு பிறகு வழிநடத்தல் குழு ஒரு இறுதி அறிக்கையையும் ஒரு நகல் வரைவையும் அரசியலமைப்பு பேரவைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த நகல் வரைவு தயாரிக்கப்படுகிறதிலே ஏற்பட்ட சர்ச்சையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். நிபுணர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதிலேயும் பார்த்தால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன? கலாநிதி ஜெயம்பிரவி விக்ரமரட்னவும் நானும் இன்னொருவரும் சேர்ந்து சமஷ்டிக்கு வரைவு ஒன்றை செய்து விட்டோம் என்றுதான் குற்றச்சாட்டு. அதான் சொல்லப்பட்ட போற்றவில்லை இல்லையா? அப்போதெல்லாம் உங்களை அப்போது ஒருவரும் போட்டவில்லை. அது சமஷ்டி கட்ட அதை பற்றி ஒருவரும் வாய் திறக்க இல்லை என்றுதான் அந்த குற்றச்சாட்டுகள். ஆனால் இறுதியில் 10 நிபுணர்களும் இணங்கி ஒரு மாதிரி வரைவை முன்வைத்திருக்கிறார்கள். இதை செய்ய வேண்டிய பொறுப்பு வழிநடத்தல் கூடுகின்றது. நிபுணர்கள் ஒரு சிபார்சை தான் செய்திருக்கிறார்கள், இதுவாக இருக்கலாம் என்று. அதில் இந்த மாற்று வழிகளும் இருக்கிறது. அதில் 1-2 மாற்று வழிகள் இருக்கிறது. ஓரிரு மாற்று வழிகள், ஓரிரு விடயங்களில் மாற்று வழிகள் இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் முறையிலே சில மாற்று வழிகள், நிறைவேற்று அதிகார முறையிலே ஓரிரு மாற்று வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அந்த மாற்று வழிகளை ஒரு முறையாக மாற்றுவதும், இதுதான் அந்த வரைவென்று தீர்மானிப்பதற்கும் நாங்கள் ஒரு தடவை கூட வேண்டும் என்று சென்ற தடவை தீர்மானித்தோம். அது நாளைக்கு கூடுகிறோம். 6ஆம் தேதி 2:30க்கு வழிநடத்தல் குழு கூடுகிறது, பிரதமர் தலைமையில். அதில் நாங்கள் அரசியலமைப்பு பேரவைக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நகல் வரைவு இது என்ற தீர்மானத்தை எடுப்பதற்காக கூடுகிறோம். அது ஒரு தடவை மட்டும்தான் கூட வேண்டும், காலம் கடந்து விட்டது, இதை நீடிக்கக்கூடாது என்றெல்லாம் சென்ற கூட்டத்தில் எல்லாருமே ஏற்றுக்கொண்டது. ஆனால் நாளைக்கு அது நடக்குமோ எனக்கு தெரியாது. சில வேளை ஒரு கூட்டமோ 2 கூட்டமோ நடக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம். ஒரு வரைவை அரசியலமைப்பு பேரவைக்கு, ஒரு வரைவை அரசியலமைப்பு பேரவைக்கு முன்வைக்கின்ற இறுதி நிலைக்கு நாங்கள் இப்பொழுது வந்துவிட்டோம். அது அரசியலமைப்பு பேரவைக்கு வந்தவுடனே அங்கே விவாதத்துக்கு பிறகு ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும்.
இதற்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்று தீர்மானிப்பதற்கான வாக்கெடுப்பு அது. அந்த பிரேரணையின் பிரகாரம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 3/2 பெரும்பான்மை கிடைக்குமாக இருந்தால் அது உடனடியாக அமைச்சரவைக்கு அனுப்பப்படும். சாதாரணமாக சட்டமூலங்கள் இயற்றப்படுகிற முறைக்கு அது செல்லும். அதை ஒரு கான்ஸ்டிடியூஷன் பில்லுன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டமல்ல பில்லுக்கு சட்டமூலம், அரசியலமைப்பு சட்டமூலம் என்று சொல்லி அது பிரசுரிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அரசியலமைப்பு சட்டமூலம்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் கிடையாது. அது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தப்பட்டு பாராளுமன்றமாக அமர்ந்து அதை 3/2 நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அது மக்கள் அனுமதிக்காக சர்வஜன வாக்கெடுப்புக்காக முன்வைக்கப்பட வேண்டும். இதுதான் முறைகள். ஆகவே நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தற்செயலாக 3/2 பெரும்பான்மை அரசியலமைப்பு பேரவையிலே கிடைக்காமல் அறுதி பெரும்பான்மை மட்டும் கிடைத்தால் அது மீண்டும் வழிநடத்தல் குழுவுக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் அதில் மாற்றங்கள் செய்து திரும்ப கொண்டு வருவதற்கு. அப்படி இல்லை, அறுதி பெரும்பான்மையே கிடைக்கவில்லை என்றால் அத்தோடு இந்த முயற்சி முடிந்ததாக கருதப்படும் என்று அந்த பிரேரணையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாகின்ற பட்சத்தில் அடுத்த தேர்தலுக்கு முன்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினம் ஏதேனும் ஆயுதம் ஒன்று இருக்கிறதா? 20ஆம் திருத்தத்தை ஜேவிபி தனிநபர் பிரேரணையாக கொண்டு வந்ததை போன்று நீங்கள் ஏதேனும் தனிநபர் பிரேரணையாக அது பற்றி நான் சிந்தித்திருக்கிறேன். அதாவது இந்த பிரேரணையிலே சொல்லப்பட்ட படிமுறைகளின்படி இது நிறைவேறாமல் தோல்வி அடையுமாக இருந்தால் எஞ்சியிருக்கிற இந்த பாராளுமன்ற காலத்திலே என்ன செய்யலாம்? ஜேவிபி கொண்டு வந்ததை போல திருத்தங்களை கொண்டு வரலாமா, அல்லது ஒரு அரசியலமைப்பு சட்டமூலத்தையே கொண்டு வரலாமா என்பதை குறித்து நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாட்டின்படி இதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதன் போல இந்த முயற்சி தோல்வி அடைந்தால் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்களுடைய ஆரம்பகால உரைகளிலும் இப்போது பேசுகின்ற போதும் உங்களுடைய ஒரு சில விதமான ஒரு மனப்பான்மை மாற்றத்தை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரண மக்கள் பேசிக்கொள்கின்ற விடயத்தை குறிப்பிடுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இப்போது பேச தொடங்குகின்ற போது கூட குறிப்பிட்டிருந்தீர்கள், மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, என்னுடைய நம்பிக்கை இருக்கின்றது. மக்கள் பேசிக்கொள்கின்ற விடயம் அரசியலமைப்பினுடைய பேச்சுவார்த்தைகள் மந்தகதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போதைய அரசாங்கம், தேசிய அரசாங்கத்தில் பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்று கூட மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்று கொழும்பில் நடைபெற்றது. அடுத்த தேர்தலை நோக்கிய பேச்சுக்கள் அதிகமாக அடிப்பட தொடங்கியிருக்கிறது. மாகாண சபை தேர்தலா, ஜனாதிபதி தேர்தலா போன்ற விடயங்கள். இவற்றில் முதலாவதாக அடிப்பட போகின்ற விடயம் இந்த அரசியலமைப்பு தான். இதை அமைச்சர் மனோகணேசன் அவர்களும் இதே இடத்தில் வந்து மிக அழுத்த திருத்தமாக குறிப்பிட்டிருந்தார். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, குழி தோண்டி புதைத்தாகிவிட்டது. விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏன் தொடர்ந்து வழிநடத்தல் குழுவுக்கு வருகிறார்கள் எனக்கு புரியவில்லை. நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நான் வழிநடத்தல் குழுவுக்கு நான் போக மாட்டேன். குழி தோண்டி புதைக்கப்பட்ட விடயம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்னது போயிருந்து என்னத்தை நாங்கள் பேசுகிறோம், என் நேரத்தை வீணாக்கிறோம். பாராளுமன்ற அந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் நான் அதனை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் கொடுக்குற உத்தரவாதம் என்ன? எங்கிருந்து அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு? எப்படி இதனையும் நினைத்துக் கொள்வோம் இந்த கேள்வியோடு. அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் தெரிவித்த விடயம், அரசியலமைப்பு வரக்கூடாது என்று இல்லை, வந்தால் மிக சந்தோஷப்படுகின்ற ஒருவர்கள் நானும் ஒருவனாக இருப்பேன். ஆனால் இப்போதைய தேர்தல் நிலைமைகள், இப்போதைய அரசியல் கள நிலவரங்களை வைத்துக்கொண்டு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயம், இந்த இழுவரியில் முதலாவதாக அடிபட்டு போகின்ற விடயமாக இந்த அரசியலமைப்பு. சரி, நான் இப்போ அவர் வேணாம் என்று சொல்லாருன்னு சொல்ல இல்லை. இது நடக்காது என்று எனக்கு தெரிந்தால் அதுக்கு பிறகு நான் அதில் நேரத்தை மெனக்கெடுத்தி பிரயோசனம் இல்லை. நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் நான் அதில் முயற்சியை நான் ஏன் வீணாக காலிக்கு, ரத்னபுரக்கு, ஹம்பாந்துறைக்கு எல்லாம் போய் சிங்கள மக்கள் மத்தியில் புதிய அரசியலமைப்பை பற்றி பேசி நேரத்தை மெனக்கெடுத்தி கொண்டிருக்கிறேன். கடந்த காலியில் நடந்த கூட்டத்துக்காக நான் யாழ்ப்பாணத்துலேருந்து விமானத்துலேருந்து வந்து காலிக்கு பிரயாணமாகி போய் பேசி போட்டு அடுத்த நாள் திரும்ப விமானத்தில் நான் யாழ்ப்பாணத்துக்கு போனேன். ஏன் இவ்வளவு முயற்சியை நாங்கள் செய்கிறோம் என்றால் இது நிறைவேற வேண்டும் என்றதுக்காக. நிறைவேறும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிற காரணத்தினால்தான். மஹிந்த ராஜபக்ஷ என்ன உத்தரவாதம் தந்தார்? மஹிந்த ராஜபக்ஷ ஒரு உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ எங்களோடு பேசுகிற போது நான் இதை அப்படியாக எதிர்க்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர்கள் எதிர்ப்பார்கள்.
அவர்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கும் 3-2 பெரும்பான்மை இருக்கிறது. யுஎன்பி, ஜேவிபி, நாங்கள், அரசாங்கத்திலே இருக்கிற எஸ்எல்எஃப்பி சேர்ந்தால் 152 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த இடைக்கால அறிக்கை சம்பந்தமாக பிரதானமான விடயங்கள் சம்பந்தமாக யுஎன்பிக்கும் ஜேவிபிக்கும் எங்களுக்கும் இணக்கப்பாடு இருக்கிறது. அது இடைக்கால அறிக்கையிலே பார்த்தாலே தெரியும். 3 இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பத்தில் இணங்கி விட்டு ஆனால் திரும்ப இன்னொரு அறிக்கையை கொடுத்தார்கள். அதிலே இணக்கப்பாடு இருப்பதைப் போல தெரியவில்லை. ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி தான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் பிரதானமாக இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில். இதற்கு ஆதரவாக அவர் வருவாரா இல்லையா? வருவாரா? அவர் வருவாராக இருந்தால் இது நிறைவேறும். நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை எப்படி வருகிறது என்று சொன்னால் அவருக்கு வேறு என்ன தெரிவு இருக்கிறது? அவருக்கு வேறு தெரிவு என்றால் இடைக்கால அறிக்கையில் அவரை மீண்டும் தெரிவு செய்வதற்கு ஏதேனும் தெரிவுகளை வைத்திருக்கிறீர்களா? இடைக்கால அறிக்கையில் வெளிப்படையாக இடைக்கால அறிக்கையில் எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் இடைக்கால அறிக்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட்டு பாராளுமன்றத்தினாலே ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வரைவிலையும் வருகிறது. பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி தெரிய செய்யப்படுகிறது. இந்த பாராளுமன்றத்திலேயாக இருக்கும் என்றால் ஜனாதிபதியினுடைய காலம் இந்த பாராளுமன்ற காலம் முடிவடைவதற்கு முன்பதாக நிகழும். அதாவது கிட்டத்தட்ட 20வது திருத்தம் போன்று. கிட்டத்தட்ட 20வது திருத்தம் போன்று அவர்களும் இதே இல்லை 20ஆம் திருத்தத்தில் இருக்கிற விஷயம்தான் இதுலேயும் இருக்குது. சரி. ஆனபடினால்தான் இந்த எல்லா கூட்டங்கள்லையும் நான் இதை இன்னொன்று சொல்ல வேணும். இந்த 7 கூட்டங்களை பற்றி சொன்ன எல்லா கூட்டங்கள்லையும் ஜேவிபியும் பங்கு பெற்றி பேசுகிறார்கள். அவர்களும் பிரதானமாக சொல்லுகிறார்கள் எங்களுடைய முதலாவது தெரிவு புதிய அரசியலமைப்பு தான், 20ஆம் திருத்தம் அல்ல. எல்லா கூட்டங்கள்லையும் சொல்லியிருக்கிறார்கள் முதலாவது தெரிவு புதிய அரசியலமைப்பு. அது நடைபெறாமல் போனால்தான் நாங்கள் 20ஆம் திருத்தத்தை கொண்டு வருகிறோம். அது நடைபெற்றால் 20ஆம் திருத்தத்தை கைவிடுவோம் என்று பகிரங்கமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனபடினால அதில் இருக்கிறது தான் புதிய அரசியலமைப்பு வரைவிலையும் இருக்குது. அப்படியாக வருகிற போது இந்த ஜனாதிபதியையே பாராளுமன்றத்தினாலே தெரிவு செய்யப்படுகிற ஜனாதிபதியாக தெரிவு செய்யலாம். அதுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கலாம். இப்பொழுது இருக்கிற இந்த ஜனாதிபதிக்கு அதை விட வேறு என்ன தெரிவு இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் அதனை ஒத்துக்கொள்வார், அவருக்கு அந்த அப்படியாக செய்யலாம் என்பது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் அதற்கான தீர்மானத்தை எடுக்கவில்லை. என்னை பொறுத்தவரையிலே அதை விட அவருக்கு வேறு அரசியல் தெரிவு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் இப்போது நீங்கள் கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய காலத்தில் இந்த அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில் அவ்வளவாக அக்கறை செலுத்தவில்லை. அரசியல் தீர்வுதான் முக்கியம், எங்களுக்கு பிரதானமாக அதுதான் இருக்கிறது. இன்றளவும் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜனாதிபதி செயலணியில் இணைந்து கொள்வது தொடர்பாக தமிழ் கட்சிகளுக்கு இடையில் முரண்பாடு, அதே நேரத்தில் தலைவர்களுக்கு இடையில் முரண்பாடு வந்திருக்கிறது. ஜனாதிபதியை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய வழிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் ஜனாதிபதி செயலணியில் இணைந்து கொண்டீர்களா? இல்லை, இதுலேயும் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கூட 2010ஆம் ஆண்டு நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டோம். அவரும் அழைக்கப்பட்டார். அதற்கு பிறகு ஒரு இணக்கப்பாடு எழுதப்பட்டது. அந்த இணக்கப்பாடு என்னவென்று சொன்னால் 2 விதமான விடயங்களில் ஒத்துழைப்பு அவசியம். ஒன்று நீண்டகால அரசியல் தீர்வு, அதற்கு என்று ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். 2வது எங்களுடைய மக்கள் எதிர்நோக்கியிருக்கிற உடனடி பிரச்சனைகள், அது சம்பந்தமாக இன்னொரு குழு அமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் எழுத்தில் இருக்குது. நாங்கள் 2க்கும் எங்களுடைய பெயர்களை முன்வைத்தோம். அது அவர் இழுத்தடித்து டிசம்பர் வரைக்கும் இழுத்தடித்து 2010 கடைசியில் ஜனவரி மாதத்தில் ஒரு குழுவை தான் நியமித்தார். நீண்டகால அரசியல் தீர்வுக்கான குழு ஒன்றை மட்டும்தான் நியமித்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 18 தடவைகள் 2011ஆம் ஆண்டு நாங்கள் சந்தித்தோம். முதலாவது கூட்டத்திலே நாங்கள் கேட்டோம், மற்ற குழு ஏன் அமைக்கப்படவில்லை என்று கேட்டோம். திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அதில் இருந்தார். ஏன் நாங்கள் அந்த மற்றதை அமைக்கவில்லை? ஏனென்றால் அரசியல் தீர்வு, அன்றாட பிரச்சனை, இந்த 2ல் நாங்கள் ஒன்று தெரிவு செய்ய முடியாது. இந்த அபிவிருத்தி என்றது தவறான ஒரு சொற்பிரயோகமாக இருக்குது. அபிவிருத்தி என்பதை விட அன்றாட பிரச்சனை என்றதை தான் நாங்கள் அதை சொல்ல வேணும். அன்றாட பிரச்சனை இருக்கிற போது, நாளாந்த பிரச்சனை இருக்கிற போது அரசியல் தீர்வுக்கு பிறகுதான் அன்றாட பிரச்சனையை பேச வேண்டும் என்று சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. நாங்கள் இப்பொழுது இந்த செயலணியில் கூட பேசுகிற விஷயங்கள்
கோபுரங்கள் கட்டுறதுக்கும் இந்த அபிவிருத்தி என்றும் அப்படியான விஷயங்களை நாங்கள் பேச இல்லையே. எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறோம். நிலவடிப்பை பற்றி பேசியிருக்கிறோம், காணி அபகரிப்பை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த விஷயங்களை தான் நாங்கள் பேசுகிறோம். அதுக்கான ஒரு தளமாக தான் நாங்கள் அதை உபயோகிக்கிறோம். அபிவிருத்தி தான் அதுவும். ஏனென்றால் அபிவிருத்தி திடீரென்று இங்கே இருக்கிறவரை இங்கேருந்து இங்கே வர வேணும். முதல்ல தளத்துக்கு சரியானதில்ல. எங்களுடைய மக்கள் யுத்தத்துக்கு பிறகு பள்ளத்தில் இருக்கிறார்கள். அதை இங்கே கொண்டு வரதையும் அபிவிருத்தின்னு சொல்லலாம். ஆனால் அது அவசரமான ஒரு விஷயம். அது அன்றாட பிரச்சனை, அவசியமான விஷயம். அவர்களை நாளாந்தம் அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஆனபடினால்தான் அதில் நாங்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்திலேயும் அதிலேயே நாங்கள் ஈடுபடுவதற்கு முழுமையாக நாங்கள் விரும்பியிருந்தோம். அவங்களை புறக்கணித்திருந்தார்கள். நாடாளுமன்ற சாதனமாக இப்போது வடபகுதியை பார்க்கின்ற போது கல்வி நிலையில் வீழ்ச்சி, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றவர்களுடைய முதலிடம் பெறுகின்றன. வடமாகாணத்தில் இருக்கின்ற மாகாணங்கள் போதை வஸ்து பாவனை அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறு இந்த சுட்டெண்கள்லாம் பார்க்கின்ற போது இவ்வாறான விடயங்கள் அதிகரித்து எமது அபிவிருத்தி அல்லது மக்களுடைய வளர்ச்சி என்பது குறைவடைந்திருக்கின்றது. 80கள் 70களோடு ஒப்பிடுகின்ற போது அரசியல் தலைமைத்துவம் என்ற ரீதியில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ரீதியில் அரசியல் தலைவர்கள் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கலந்து கொள்கின்றார்கள் இல்லை. அதுபோல இது சம்பந்தமான விடயங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதில் மந்தகதி ஏற்படுகின்றது. அதுபோல கிடைத்த விடயங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது முன்வைக்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்துக்கு வந்த பிறகுதான் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவுக்கு எங்களுக்கு இணைத்தலைமைகள் கொடுத்தார்கள். முதலாவதாக கொடுத்தது வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு. வடக்கு மாகாணத்தில் இருக்கிற எல்லா ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கும் அவர் இணைத்தலைவர். அதை ஏற்று அவர் இப்பொழுதும் பங்கு பெறுகிறார். அவர் பங்கு பெறாமல் அரசியல் தீர்வுக்கு பிறதான் நான் அபிவிருத்தி இணைப்பு குழுவுக்கு இணைத்தலைமையை ஏற்பேன் என்று அவர் சொல்ல இல்லை. அவர் இந்த 5 வருஷம் அவரும் செய்திருக்கிறார். அதை எல்லாவற்றிலையும் நாங்கள் ஈடுபடுகிறோம். ஏனென்றால் நீங்கள் சொன்னதை போல் நாளாந்த வளர்ச்சி போதைப் பொருள் பற்றின விஷயங்கள் அதுவும் அன்றைக்கு செயலணியில் பேசப்பட்டது. அதை பற்றி ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்கிறார் போலீஸ் மாதிபர்கிட்ட. ஆகவே இந்த மக்களை அழுத்தி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் உடனடியாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அரசியல் தலைமைத்துவம் என்றால் அதுதான். கல்வி வீழ்ச்சி அது நாங்கள் அரசியல் தீர்வு வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் இருக்க முடியாது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. மாணவர்கள் அரசியல் தீர்வு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறதா? இல்லை. அதெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அதில் நாங்கள் ஈடுபடாமல் இருக்கவே முடியாது. அவர் கூற விளைகிறார், வடமாகாண முதலமைச்சர் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்று ஜெனீவா கூட இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருந்த ஜனாதிபதி செயலணியில் கலந்து கொள்ளாமை முன்னிட்டு இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது அவர் சொன்னதில் முழுமையான தவறு இருக்கிறதாக நான் நினைக்கவில்லை. ஏன் அப்படி என்று சொன்னால் அரசியலமைப்பு திருத்த முயற்சியையும் சர்வதேசத்தை மாற்றதான முயற்சியாக சொல்லலாம். அதுக்காக நாங்கள் அதில் இருந்து ஒதுங்கி இருக்கணும் இல்லை. நாங்கள் அதில் பங்கு பெற வேணும். பங்கு பெற்றி அதில் அரசாங்கம் தவறு இழைச்சால் அது தெரியப்படுத்த வேணும். பங்கு பெறாமல் இருந்து கொண்டிருந்தால் எங்களில் தான் குறை சொல்லுவார்கள் சர்வதேசம். நீங்கள் போகவில்லையே, அவர்கள் அழைத்து நீங்கள் போகவில்லையே என்று தான் சொல்லுவார்கள். இந்த அரசியலமைப்பு விஷயத்தில் நாங்கள் முழுமையாக பங்கேற்றுக்கிறோம் என்பதில் சர்வதேசத்தில் எவருக்கும் ஐயப்பாடு கிடையாது. முற்று முழுதாக பங்கேற்றிருக்கிறோம். அரசாங்கம் செய்ய வேண்டிய பிரச்சார வேலையை நாங்கள் போய் செய்து கொண்டு இருக்கிறோம். சிங்கள மக்கள் மத்தியில் சிங்கள தலைவர்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களால் இயன்றதும் இயலாததையும் கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்படி கூற வடமாகாண முதலமைச்சர் இவ்வாறான ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். 2009 தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்ட தலைமை பாத்திரம் மற்றும் அதன் அணுகுமுறை போன்றவற்றில் அது தோல்வி அடைந்து விட்டது என்றே கூற வேண்டியுள்ளது. பதில் நான் பார்த்துறான். அதுக்கு நான் ஒரு பதிலும் சொல்லியிருந்தேன். நான் தோல்வி அடைந்தது என்றால் அதற்கான பாரிய பொறுப்பை அவர்தான் சுமக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மாகாண சபையை முற்று முழுதாக பலத்தோடு பெற்றுக்கொண்டு அந்த மாகாண சபை அதிகாரத்தை உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு உபயோகிக்கவில்லை. 400 பிரேரணைகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 415 பிரேரணைகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுக்காக எல்லாம் மாகாண சபை உருவாக்கப்பட்டது. அதுக்கு அவர்களுடைய சட்டங்களை இயற்றியிருக்க வேண்டும். அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவற்றை செய்யவில்லை. இதெல்லாம் அவர் மேலே சுமத்திர குற்றச்சாட்டாக மட்டும் நான் சொல்ல முடியாது. இது எங்களையும் சார்ந்தது, எங்களுடைய கட்சியினுடைய ஆட்சி அது. ஆகவே அரசியல் தலைமை தோல்வி அடைந்தது என்று சொல்லுகிற போது அதெல்லாம் முக்கியமான பாத்திரம் அவரையும் சார்ந்தது.
அவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதலமைச்சர். எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்த ஒரே ஒரு முதலமைச்சர் அவர் தான். கிழக்கு மாகாணத்தில் எங்களுக்கு முதலமைச்சர் இருக்கையில் தோல்வி அடைந்தது என்று சொன்னபோது, தவறிவிட்டது என்று சொன்னபோது நான் சொன்ன பதில் அவரை முதலமைச்சராக நீடிக்க விட்டது தான் நாங்கள் செய்த தவறு. சரி, அதே நேரத்தில் இன்னும் உங்களுக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார், அல்லது எதிர்கால தமிழ் அரசியல் தலைமை தொடர்பிலான ஒரு சவால் அவர் விடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. அந்த கருத்தினை இப்போது நாங்கள் பார்க்கலாம். வரலாறு உங்களுக்கு வழங்க முன்வந்துள்ள தலைமை பாத்திரத்தை நீங்கள் ஏற்று முன்னெடுக்க தயாரா என தமிழ் மக்கள் பேரவையும் மக்களும் நீண்ட காலமாக என்னிடம் கேட்டு வருகின்றார்கள். இதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். 60 வருடத்துக்கு மேற்பட்ட தமிழ் தேசிய அரசியல் போராட்ட வரலாறு எனக்கு வகுத்தளித்திருக்கும் பொறுப்பை நான் தெளிவாக உணர்ந்திருக்கின்றேன். இதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். அவர் தலைமை தாங்க தயாராக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இப்போது தமிழ் தலைமை தோற்றுவிட்டது என்று கூறுகிறார், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதில். இந்த நிலையில் அவருடைய இந்த நிலைப்பாடு இப்படி பார்க்கின்ற பொழுது சாதாரண பொதுமகன்களுக்கு இவர்களுக்கிடையில் என்னதான் பிரச்சனை, ஏன் வடமாகாண முதலமைச்சர் விட்ட தவறு என்ன, அவரை பற்றி ஒரு பிம்பமும் இருக்கிறது. அவர் ஒரு ஆன்மீகவாதி என்ற வகையில் ஒரு ஆளுமை இருக்கிறது, 70 தாண்டிய வயதிலும் இன்னும் கம்பீரமாக இருக்கிறார் என்று பேசுகிறார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன, ஆனாலும் அதன் பெறுபவர்களை மக்கள் இன்னும் முழுமையாக அனுபவிக்க துவங்கவில்லை. எனவே உங்கள் மீது ஒரு சந்தேகம் வந்திருக்கிற நிலையில் அவர் பக்கமும் கொஞ்சம் சாய்கிறார்கள். இவ்வாறான இரட்டை நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில நிறைய விடயங்களில் கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் ஏற்பட்டு விடுகின்றன. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நீங்கள் செய்த தவறாகவும் இருக்கலாம், அல்லது தமிழ் மக்கள் செய்த ஒரு சரியான தீர்ப்பாகவும் கூட அது இருக்கலாம். அவருடைய தெரிவு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவு என்பது நாங்கள் அவரை வேட்பாளராக நிறுத்தி இவருக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் சொல்லி சகல வேட்பாளர்களும் ஒரு விருப்பு வாக்கை அவருக்கு முதல் கொடுங்கள், பிறகுதான் மற்றதில் 2ல் 1 மட்டும் எனக்கு தாருங்கள் என்று கேட்டு தான் அவர் வென்றவர். சரி, இப்போது என்னுடைய கேள்வி, இந்த பிரச்சனைகள் எங்கே இருக்கின்றன? எந்தெந்த இடங்களில் நீங்கள் முரண்பட்டு கொண்டீர்கள்? எந்தெந்த விஷயங்கள் அவரோடு உடன்பட்டு செல்ல முடியாமல் இருக்கிறது? இவ்வாறு பிளவுபட்டால் நாங்கள் அவரோடு முரண்பட்ட ஒரே ஒரு விஷயம், தான் தேர்தலிலே வேட்பாளராக நின்றபோது வீட்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார். அதுக்கு அடுத்து வந்த 2 தேர்தலையும் அவர் அதுக்கு மாறாக பிரச்சாரம் செய்தார். சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்க சொல்லவில்லை. பாராளுமன்ற தேர்தலையும் அண்மையில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் எந்த ஒரு அரசு அதுக்கு மாறாக மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்திலே மற்றவர்களுக்கு வாக்களிங்கள் என்ற மாதிரியான சமிஞ்சையைத்தான் அவர் கொடுத்தார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் கட்சியின் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம், மற்றவனுக்கு வாக்களி என்று சொல்லுவதை எந்த அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடினால அதால் ஏற்பட்ட முரண்பாடு தான் இப்பொழுதும் இருக்கிறது. பிரேரணைகள் நிறைவேற்றியதால் இனப்படுகொலை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அது இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது நாங்களும் அதனை நிறைவேற்றிருந்தோம். இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாதா? இந்த பிரச்சனை அவர்தான் தீர்க்க வேணும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக தேர்தலில் பிரச்சாரம் செய்வது என்பது நாங்கள் சொல்லி அவர் செய்கிற விஷயம் இல்லவே. அவர் கட்டுப்பட மறுக்கிறாரா? அவர் கட்டுப்பட மறுக்கிறார். அவர் முதலமைச்சர் விக்னேஸ்வரனை ஒரு குறித்த நோக்கத்துக்காக நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த நோக்கத்தை அவர் ஆரம்பத்திலே சரியாக நிறைவேற்றினார். அதில் தவறு அல்ல. எங்கே தவறு விட்டார்? அவர் யாருடையோ சொல்லை கேட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறான பாதையிலே செல்லுகிறது என்று தானே சிந்தித்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்காமல் மற்றவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி மக்களை கேட்டது மிக மிக தவறான ஒரு விஷயம். விக்னேஸ்வரன் என்பவர் அரசியலுக்கு நேரடியாக விரும்பி வந்தவர் அல்ல, மிக வருந்தி அழைத்து வரப்பட்டவர். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இப்போதைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் வருந்தி அழைத்து அவருக்கு உறுதிமொழி வழங்கி அவரை தேர்தலில் வெற்றி பெற செய்தார். ஆக அவ்வாறு வருந்தி அழைக்கப்பட்டவரிடம் அவருடைய கட்சியினுடைய தெளிவுபடுத்தல்களை சரியாக நேரடியாக சென்று பேசி நாங்கள் பேசியிருக்கிறோம், பல தடவைகளில் பேசியிருக்கிறோம். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது அல்லது தமிழ் தேசிய அரசியல் என்பது பிளவுபடுகின்ற போது எதிர்வரும் தேர்தல்களில் அதன் பிரதிபலிப்பை நாங்கள் வாக்குகளில் காணக்கூடியதாக இருக்கும், பிரதிநிதிகளில் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது தெற்குக்கு இந்த அரசியலமைப்புக்கு அல்லது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு மிக ஒரு இடைஞ்சலான விடயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய தலைமை பாத்திரத்திலே தவறிவிட்டது என்று சொல்லுகிறவர்
எப்படியாக தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வேட்பாளராக நிற்க முடியாது. சரி, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் ஒன்றாக அது இருந்து ஒன்றாக நாங்கள் சேர்ந்து செயற்படலாம். அவர் தனக்கு 4 தெரிவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதில் 3 தெரிவு தான் இருந்தது. இப்போ 2 நாட்களுக்கு முதல் இன்னொரு தெரிவும் வந்திருக்கிறது. அதனை நான் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மிகவும் நல்ல விஷயம். 4வது தெரிவு அவர் சொல்லுகிறதைப் போல ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் பேரவையோ என்னவோ ஒன்றின் மூலமாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெறுவதிலே தான் ஒரு தலைமைப்பாக வைப்பது என்றும், கட்சி அரசியலில் இருந்து ஒதுங்கி அந்த வகிபாகத்தை தான் செய்வது விரும்புகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். மிக தாராளமாக நாங்கள் சந்தோஷமாக அவருக்கு அந்த வகிபாகத்தை கொடுக்கறதுக்கு. எந்த வகிபாகம்? தமிழ் மக்கள் பேரவையோ என்னவோ எல்லா அரசியல் கட்சிகளையும் வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்கிறதற்கான ஒரு முயற்சியை தான் முன்னெடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கட்சி அரசியலை விட்டு விலகி என்று சொல்லியிருக்கிறார். கட்சி அரசியல் பற்றியும் பேசியிருக்கிறார். அதில் சொல்லியிருக்கிறார் கட்சி அரசியலை விட்டு விலகி. இது தன்னுடைய 4வது தெரிவு என்று சொல்லியிருக்கிறார். அந்த 4வது தெரிவை அவர் தெரிவு செய்வாராக இருந்தால் நாங்கள் மிக சந்தோஷமாக அவரோடு இணங்கி புது கட்சி தொடங்கினால் அது எங்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். புது கூட்டணி உருவானாலும் அது எங்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களை விட்டு வெளியே போய் தேர்தலில் போட்டியிட்ட போது நாங்கள் அதுக்கான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. அவர் வெளியேறி போனார். அதே போல் சென்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியேறி போய் போட்டியிட்ட போது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு அந்த பழி எங்களுடைய தலைமையிலே கிடையாது. அதே போல தான் விக்னேஸ்வரனும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை இருந்துவிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அவர் செயற்பட்டால் அதற்கான பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் செய்கிற தவறு. ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல தமிழ் மக்களுடைய ஒற்றுமை சீர்குலைந்து விட்டது, அதனாலே பலம் குறைந்து விட்டது என்றொரு சூழ்நிலை வராமல் இருப்பதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் தேர்தலில் நாங்கள் மோதக்கூடாது. தேர்தலில் நாங்கள் மோதக்கூடாது என்றால் ஒரே ஒரு தெரிவு தான் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோற்று விட்டது, அதனுடைய தலைமை தவறிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வேட்பாளராக அவர் வருவதற்கு சாத்தியம் இல்லை. அவர் சொல்லுவதைப் போலவே அவர் கட்சி அரசியலிருந்து விலகி மிக முக்கியமான ஒரு பாகத்தை அவர் எடுத்து செயற்படுத்துவாராக இருந்தால் நாங்கள் இணங்கி அவருடைய தலைமைக்கு கீழே நாங்கள் செயற்படுவதற்கு தயாராக. தயவுசெய்து கட்சி அரசியலுக்குள் வந்து விடாதீர்கள். வந்தால் எதிர்ப்போம். இல்லை, எதிர்க்க நாங்கள் விட்டு ஓட முடியாது. சரி, அதே நேரத்தில் இப்போது கூறப்படுகிற குற்றச்சாட்டு, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எடுக்கப்படுகின்ற சில தீர்மானங்கள் எங்களுக்கு தெரியாது, அது சம்பந்தனும் சுமந்திரனுக்கு மாத்திரம்தான் தெரிகிறது என்று சில பங்காளி கட்சி தலைவர்கள் கூறுவதாக ஏனைய கட்சி தலைவர்கள் இவ்வாறான ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுமந்திரன் தமிழரசு கட்சியும் அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அல்ல, அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் முன்வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த சுமந்திரன் தண்ட சொந்த மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக வந்து எஸ்டிஎஃப் கொடுத்து இப்படி போய் பேசினத பிறகு இந்த எஸ்டிஎஃப் இல்லை, இனி அதுக்கு மேலதிகமாக வந்து ஒட்டுமொத்த இராணுவத்தையும் வந்து அவருடைய பாதுகாப்புக்கு வழங்க வேண்டி வரும். என்னென்ன தமிழ் மக்கள் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அந்த பயத்தில் அவர் ஒரு பொய்யை சொல்லி இல்லை நான் அப்படி ஒரு நாளும் கூற இல்லைன்னு சொல்லி தப்ப பார்க்குறேன். இல்லாட்டி இங்கே கால் வைக்கவே இல்லாமல் போகும். என்ன பதில்? கால் வைக்கவே இல்லாமல் போகும். எனக்கு என்னால் கால் வைக்க முடியுமாங்க? நான் யாழ்ப்பாணத்தில் தான் கூடுதலான நேரம் செலவழிக்கிறேன். அதே STF பாதுகாப்பு அண்மை காலத்தில் பரவலான ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், அது எனக்கு எதிராக 3 கொலை முயற்சிகள் நடந்ததாக சொன்னார்கள். இதுவும் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் அண்மை காலமாக ஒரு பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது. நான் முறைப்பாடு செய்து சிலரை கைது செய்து உள்ளே போட்டிருக்கேன். நான் ஒரு முறைப்பாடும் செய்யலை, எனக்கு தெரியாது என்ன நடந்தது. அது அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று பாதுகாப்பு தரப்பினர் எனக்கு சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் சென்ற இடங்கள், போன வாகனங்கள், அந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து பார்க்குற போது ஒரு முயற்சி நடந்திருக்கலாம். அதற்கான சாட்சிகள் என்னிடத்திலேயும் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் வழக்கும் தாக்கல் செய்து விட்டார்கள். அதுக்கான வெளிநாட்டில் இருந்த ஒருவரையும் அதில் குற்றம் சாட்டப்பட்டவராக நிறுத்தியிருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக வேணும் ஒரு கொலை முயற்சி நடந்திருந்தால் அதற்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். அவர்கள் நினைப்பதைப் போல
தேர்தலில் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இதே பிரச்சாரம் தான் செய்தார்கள் 2015 ஆகஸ்ட்டில். இதே மாதிரியான பிரச்சாரம் தான். துரோகி என்று சொன்னார்கள், அது சொன்னார்கள், இது சொன்னார்கள், எல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் தேர்தலில் சிறப்பாக வெற்றி பெற்றேன். அப்போ தேர்தலில் வெல்ல முடியவில்லைன்னு சொல்லிவிட்டு சிலர் இவரை மண்ணில் இருந்தே அகற்றலாம் என்று நினைக்கக்கூடும் சிலர் பேசியும் இருக்கிறார்கள். சுமந்திரனை இவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பேசியிருக்கிறார். சுமந்திரனை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவது எப்போது என்று பேசியிருக்கிறார். நான் அதுக்கெல்லாம் இப்போதும் அந்த மண்ணில் காலடி வைக்க முடியாது என்று வாக்காளர்களிடம் வருவதற்கே எஸ்டிஎஃப் பாதுகாப்பு போட்டிருக்கிறார். இதில் சில வன்முறையை தூண்டுகிற பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு முறைப்பாடும் செய்யவில்லை எனக்கு, ஆனால் அது புரியாமலும் இல்லை. வன்முறையை தூண்டுறதுக்கான ஒரு தடவை சுமந்திரனை எப்பொழுது இந்த மண்ணிலேருந்து அகற்ற வேண்டும் என்று இவருடைய மேடையிலே இன்னொருவர் பேசினதுக்கு டெலோ கட்சியை சேர்ந்த ஸ்ரீகாந்தா மிகவும் காரசாரமாக பதில் சொல்லியிருந்தார். அந்த முயற்சி நடந்து கொண்டு தான் இருக்குது. மக்களை தூண்டிவிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முயற்சி நடந்து கொண்டு தான் இருக்குது. அது யூஎன்பி யூஎன்பிக்காரர் ரணிலுக்கு விசுவாசமானவர். ரணில் சொல்லவில்லை. இதே செய்தியாளர் சந்திப்பில் அவர் அந்த கருத்தினை கூறியிருக்கிறார். யூஎன்பிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஒரு கட்டத்தில் டிலான் பெரேராவை கூறினார். டிலான் பெரேரா சொன்னார். இப்போ மஹிந்தானந்தாரத்துக்கு அவங்கையும் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்களையும் அப்படி சொல்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அரசியலமைப்பு முயற்சியில் பிரதமருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அவர்தான் வழிநடத்தல் குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். வழிநடத்தல் குழுவினுடைய செயலகத்தை நடத்துகிற குழுவுக்கு இணைத்தலைவர்கள் இருவர் இருக்கிறோம். நானும் கலாநிதி ஜாம்பதி விக்ரமரட்னம். ஆகவே அந்த செயலகத்தில் இருந்து தான் அந்த கூட்டத்துக்கு முன்னறிவிப்பு, அந்த கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் தயாரிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். ஆகவே பிரதமரோடு அந்த விஷயங்களில் நாளாந்தம் பேச வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நான் அவரோடு பேசவில்லை. நேற்றைக்கு நானும் கலாநிதி ஜாம்பதி விக்ரமரட்னமும் நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தை பற்றி நாங்கள் பேசினோம். முன்னேற்பாடு இல்லாமல் கூட்டம் நடக்க முடியாது. அதுக்கான செயலக தயாரிப்புகள் நிறைய இருக்க வேண்டும். அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து செய்கிறோம். அடிக்கடி நான் அவரோடு இந்த விடயம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் சேர்ந்த ஒரு விடயத்தை ஒப்பேற்றுவதாக இருந்தால் நாங்கள் ஜனாதிபதியோடு நான் பேசுவேன். அடிக்கடி நான் தொலைபேசி எடுத்தால் அவர் சொல்லுவார். நான் வேறு விஷயங்களை பற்றி பேசுறதில்லை, அரசியலமைப்பு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறது அவரோட. அதே நேரத்தில் நீங்கள் ஜனாதிபதி செயலணி சந்திப்பின் பொழுதோ ஜனாதிபதியோடு இந்த சிங்கள குடியேற்றங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசியிருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த நல்லாட்சியை கொண்டு வந்ததற்காக நீங்கள் பெற்ற வெற்றி என்ன என்ற கேள்விக்கு நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளிக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற உரிமையாவது அந்த இதையாவது நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இதே ஜனாதிபதி செயலணி சந்திப்பின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் இந்த சிங்கள குடியேற்றத்துக்கு எதிராக இன்னும் சில தினங்களில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் என்று கூறிய பொழுது ஜனாதிபதி அவ்வாறு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தால் நீங்கள் இங்கே வர தேவையில்லை என்று அப்படி அவர் சொல்லவே இல்லையாம் என்று அண்ணன் சித்தார்த்தன் எனக்கு சொன்னார். நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கவில்லை. அப்படியானால் அந்த பத்திரிகை செய்தி தவறு, அதுவும் வீரேசரில் தான் வந்தது அந்த தவறான செய்தியும் கூட. நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கவில்லை. சித்தார்த்தன் தெளிவாக எனக்கு சொன்னார், அப்படியாக ஜனாதிபதி சொல்லவில்லை. ஜனாதிபதி சிரித்து விட்டு சொன்னாராம், அதிலே நீங்கள் அது வைக்கிறண்டா வையுங்கோ, ஆனால் இங்கே தான் தீர்ப்பு கிடைக்கும், இங்கே வந்து பேசினால் ஒரு தீர்ப்பை பெறலாம்னு சொன்னார். தான் சித்தார்த்தன் எனக்கு சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கவில்லை. அவர்கள் அவ்வாறானால் அவர் அதை பற்றி வெளிப்படுத்தியிருக்கணும். ஏனென்றால் ஜனாதிபதியின் மீது ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகின்ற ஒரு ஒரே ஒரு பத்திரிகையில் தான் அது வந்தது, வேறு பத்திரிகையில் வர இல்லை, வீரேசரில் மட்டும் அது வந்திருந்தது. ஆனாலும் அது தலைப்பிடப்பட்டிருந்தது. அப்படி தான் தலைப்பிடப்பட்டு நான் பார்த்துட்டேன் அந்த செய்தி. ஆனால் அப்படினால நான் கேட்டபோது அண்ணன் சித்தார்த்தன் சொன்னார், இல்லை அப்படி நடக்கவில்லை, ஜனாதிபதி சொன்ன பதில் அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்னா நீங்கள் நடத்தலாம், ஆனால் முடிவு இங்கே தான் எடுக்கப்படும்னு சொன்னார். ஆக இது அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற போது வடமாகாண வீடமைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மக்களுடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த 3 வருட காலத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு குறைந்து 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 செல்கின்றது. ஆகவே இந்த வீடமைப்பு பற்றிய விடயங்கள் எந்த அளவில் இருக்கின்றன, இழுவரி நிலையிலே தொடர்ந்து பேசப்படுகின்றது. வீடமைப்பு பற்றி 50,000 வீடுகள் ஜனாதிபதி அந்த அமைச்சு பதவியை வைத்திருந்த போது அந்த அமைச்சுக்கு கீழே செய்வதாக கேள்வி பத்திரங்கள் கோரி
அதிலே ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் சில தங்களால் இயலுமானது 25,000 வீடுகள் தான் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் சில, UN ஹேபிட்டட் ஃபார் ஹியூமனிட்டி. இது ஜனாதிபதி செயலணியினால் நிர்மாணிக்கப்படுகிறது. இல்லை, அதற்கு முதல்ல இந்த அமைச்சரவை மாற்றங்களுக்கு முதல் நல்லிணக்கம் என்கின்ற பொருள் ஜனாதிபதியிடத்தில் கையில் இருந்தபோது, ஜனாதிபதியினுடைய ஒரு மேலதிக செயலாளராக திரு சிவஞான சோதி இருந்தபோது அவருடைய மேற்பார்வையின் கீழ் இவ்வளவு நடந்தேறி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த 25,000 வீடு கட்டுவதற்கான ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் நடந்த பிறகு அந்த நல்லிணக்கம் என்கின்றது திரு மனோ கணேசனிடத்திலே அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நாங்கள் அந்த வேளையிலே கேட்டிருந்தோம், இது மிக முக்கியமான ஒரு வீட்டு திட்டம் இருக்கிறது. திரு சிவஞான சோதி அதனை இவ்வளவு தூரம் நடத்தி இருக்கிறார். அவரை மனோ கணேசன் அவர்களுடைய அமைச்சு செயலாளராக நியமித்தால், என்னால் ஜனாதிபதி கீழ் அந்த அமைச்சு இப்போ இல்லை, நியமித்தால் அதை கொண்டு செல்ல முடியுமாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அது நடைபெறவில்லை. மாறாக மன்னாரில் இருந்து அரசாங்க அதிபராக இருந்து மாற்றம் பெற்ற திரு தேசப்பிரிய தான் மனோ கணேசன் அவர்களுடைய அமைச்சு செயலாளராக அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படாமையின் காரணமாகத்தான் நீங்கள் அமைச்சர் மனோ கணேசனுக்கு அந்த விடுவிப்பு திட்டம் இல்லை, நாங்கள் அப்படி சொல்ல இல்லை. நாங்கள் எந்த அமைச்சர் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. கொஞ்சம் பொறுங்கள். இதை பற்றி அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்த கருத்தினை இப்போது நாங்கள் பார்க்கலாம். இன்று என்னை பார்த்து வீடு கட்டி தாருங்கள், கழிவறை கட்டி தாருங்கள் என்று சொல்லும் செல்லும் அடைக்கலநாதன் சிவனேசன் விவசாய அமைச்சர் தங்கள் தலைவர் சம்பந்தனுடன் சென்று உடனே கேட்க வேண்டும். நீங்களும் பாராளுமன்ற சுமந்திரன் அவர்களும் சேர்ந்து கடிதம் மூலம் ஒரு கோரிக்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவரிடம் வைத்தீர்களா என்று கேளுங்கள். அவர் வைத்த கோரிக்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்று கூறியிருக்கின்றார். இந்த வீடு கட்டும் பொறுப்பை மனோ கணேசன் அமைச்சரிடம் பறித்து எடுத்து அதை இந்த பழைய அமைச்சர் 3 வருடங்கள் வீடு கட்டிக் கொண்டிருக்கிற அமைச்சர் சுவாமிநாதனிடம் வழங்கி விடுங்கள் என்று சொன்னீர்கள் என்று கேளுங்கள். என்னையா முரண்பாடு இது? அது தவறான ஒரு கருத்து. அப்படியாக அவரிடத்திலே கொடுக்காமல் சுவாமிநாதனத்திலே கொடுக்கும்படியாக எந்த கடிதமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எடுத்த முயற்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு திரு சிவஞான சோதி இப்போ இந்த செயலணிக்கு அவர்தான் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதம மந்திரியுடைய அமைச்சின் கீழேயும் ஒரு குழு இருக்கிறது, நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம். அதிலேயும் திரு சிவஞான சோதி செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையினாலே எப்படியாகிலும் அதனை எடுத்த முயற்சியை தொடர்ந்து முடிக்கும்படியாக திரு சம்பந்தன் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அமைச்சர்களுடைய பெயர்கள் எதுவுமே அதில் குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் காரணமாக இது தடைப்பட்டு போயிருக்கிறது. தேவை என்றால் அந்த கடிதத்தின் பிரதியை திரு சம்பந்தன் தான் கேட்க வேணும். நான் அவர்கிட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு நான் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், இல்லை அப்படி அமைச்சர்களுடைய பெயர் எதுவும் நான் குறிப்பிடவில்லை. திரு சிவஞான சோதி இதனை முன்னின்று நடத்தி இருக்கிறார். அவர் எந்த கெப்பாசிட்டியில் அவர் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கிட்ட அதை உடனடியாக செய்து முடியுங்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அமைச்சர்கள் இப்போ சுவாமிநாதன் அண்மையில் சொல்லியிருக்கிறார், தனக்கு அந்த பொறுப்பு இல்லை, தனக்கு அப்படியாக ஒன்றும் கொடுக்கப்பட இல்லை என்று. வீடமைப்பு, என்னுடைய கருத்து, வீடமைப்பு அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். வீடமைப்பு அந்த அமைச்சினூடாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். சஜித் பிரேமதாசவா? இப்போ சஜித் பிரேமதாஸ் ஒரு அமைச்சர் இருக்கிறார். இது எங்களுடைய நாட்டில் இருக்கிற பெரிய பிரதானமான ஒரு பிரச்சனை. இது இப்போ பொது நிதி குழுவுடைய தலைவராக நாங்கள் பல தடவைகளில் இதை நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். பட்ஜெட்டில் கூட 7 அமைச்சுக்கள் வீடமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க முடியாது. ஆனப்படினால இது அரசாங்கம் வெவ்வேறு காரணங்களுக்காக செய்கிற தவறாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து, வீடமைப்பு என்பது வீடமைப்பு அமைச்சு செய்ய வேண்டிய விஷயம். இப்போது இந்தியாவுக்கா சீனாவுக்கான்னு எந்த கேள்வியுமே எப்பொழுதுமே எழுந்திருக்கிறது இல்லையே. சீனாவுக்கு வழங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு விருப்பம் தெரிவித்ததாகவும் மலையகத்துக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் அங்குள்ள வீடுகள் சிறப்பானதாக இருப்பதாக கருத்துக்களை கூறியதாகவும், எனவே சீனாவுக்கு வழங்கலாம் என்ற முடிவில் இருந்த போது இந்தியாவின் அதிருப்தி காரணமாக அதெல்லாம் தவறான கருத்துக்கள். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. மலையகத்தில் ஒரு மாதிரி வீடு ஒன்று அமைக்கப்பட்டு அது உலோகத்தால் ஆனது அல்ல,
கான்கிரீட் ஸ்லப்ஸால் செய்யப்பட்ட பண ப்ரீஃபேப்ரிகேட்டட் வீடுகள். அவர்கள் அதை பார்த்து இந்த வீடுகள் நல்லது என்று சொல்லியிருந்தார்கள். அது யார் அமைக்கப் போகிறார்கள், எந்த நிறுவனம் என்று எந்த விதமான அறிவித்தலும் எங்களுக்கு இருந்திருக்கவில்லை. பின்னர் தான் அது ஒரு சீன கம்பெனி என்கின்ற செய்தி வந்தது. ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய மக்களுக்கு கல்வீடுகள் அமைப்பதை பற்றித்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கல்வீடுகள் அமைப்பதற்கு அதை விட குறைந்த செலவிலே அமைக்கலாம், மக்களுக்கு விரும்பின விதத்திலே அமைக்கலாம். ஆகையினாலே நாங்கள் அதை குறித்து பேசின போது தான் இந்திய அரசாங்கம் தாங்கள் முன்னர் கொடுத்த 44,000 வீடுகள் வடக்கிலே கல்வீடுகள், அதை போல இந்த சீன கம்பெனி கொடுத்த அதே நிதி ஒழுங்குகளை தாங்களும் செய்து கொடுத்து கல்வீடுகள் அமைத்து கொடுப்பதற்கு தாங்கள் தயார் என்று முன்வந்தார்கள். நாங்கள் சொன்னோம், யார் எங்களுக்கு நாடல்ல முக்கியம், வீடு தான் முக்கியம். எந்த நாடு செய்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வீட்டை அமைத்து தாருங்கள். ஆனால் ஒன்று, கல்வீட்டை அமைத்து தாருங்கள், கல்வீட்டை அமைத்து தாருங்கள். அதான் எங்களுடைய மக்களுக்கு விருப்பமானதும் வேண்டியதும். எப்போது அமைப்பார்கள்? இது 3 வருட காலமாக பேச்சுவார்த்தை. நாங்களும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது பிரதமர் கையில் இருக்கிறது என்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டார். அது பிரதமர் கையில் இருந்தால் ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த 25,000 வீடுகளுக்கு. அதனை துரிதமாக நடத்தி முடிக்க வேணும். அமைச்சர் மனோ கணேசனோ அமைச்சர் சுவாமிநாதனோ தங்களுக்குள்ள இழுபடாமல் இது பற்றி பிரதமருடைய அமைச்சர்களை இருக்கிறதாக இருந்தால் அதனை நடத்த விட வேண்டும். இது மக்களுக்கு தான் வீடே தவிர அமைச்சர்களுக்கு அல்ல இந்த வீடு. ஆனபடினால நாங்களும் இது சுவாமிநாதனா மனோ கணேசனா என்ற தெரிவும் கூட எங்களுக்கு தேவையில்லை, இந்தியாவா சீனாவா என்ற தெரிவும் கூட எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட மக்களுக்கு கல்வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். சரி, கடைசியாக ஒரு கேள்வி. இந்த மகாவலி திட்டத்தின் ஊடாக இப்போது முல்லைத்தீவு, அதாவது மடலாறு போன்ற பகுதிகள், ஏனைய பகுதிகளில் எல்லாம் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றன என்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு, மாபெரும் ஆர்ப்பாட்டமே இடம்பெற்றுவிட்டது. மக்களுடைய ஒரு எதிர்ப்பு இடம்பெற்றிருக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே கிராம சேவையாளர் பிரிவுகள் இப்பொழுது ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக மாறி அதில் படிப்படியாக இப்போது குடியேற்றங்கள் இடம்பெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். சிங்கள குடியேற்றங்கள் உண்மையில் இடம்பெறுகிறதா, இல்லாவிடில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன? நல்லாட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சிங்கள குடியேற்றங்கள் மணநாட்டிலே இடம்பெற்றது 1980 ஆண்டுகளிலே. 88 இல்லை 83க்கு முதல்ல நடைபெற்றது. அதுக்கு பிறகு 80ஆம் ஆண்டுகளில் பின்பகுதியிலே நடைபெற்றது. அப்பொழுது நடைபெற்ற சிங்கள குடியேற்றங்களின் பிரதிபலனாக மணலாறு வெளியோய என்ற பெயரை மாற்றப்பட்டு விட்டது. பதவிய சிரிபுர என்கின்ற கிராமங்கள் எல்லாம் உருவாகிவிட்டது. தென்னன் மரவடியிலிருந்து தமிழ் மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்தார்கள். நான் அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்துக்கு முதல் 80 ஆண்டுகள் நடந்தது நான் இப்போ சொன்னேன். சரி, யுத்தத்துக்கு பிறகு 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு குடியேற்றங்கள் இடம்பெற்றன. நாமல்கம என்ற உருவாக்கப்பட்டது, கொக்கஜ் குளத்துக்கு வேறொரு பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அதே நேரத்தில் 9,000 மக்கள் இருக்கிற ஒரு பகுதியை திடீரென்று அனுராதபுரத்திலிருந்து விடுவித்து முல்லைத்தீவு மாவட்டத்தோடு இணைத்து கொண்டார்கள். இதெல்லாம் நடந்தது 2011 நடந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த நடந்தபோது நாங்கள் பேச்சுவார்த்தையிலே ஒரு தடவையிலே விலகப் போகிறோம் என்று கூட சொல்லியிருந்தோம். அதன் காரணமாக அங்கே அப்படியாக குடியேற்றப்பட்ட மக்களுக்கு பலருக்கு இன்னும் உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. அந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. அதான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. இதே கூட இப்பொழுது குடியேற்றம் நடைபெறவில்லை. முன்னர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் நடந்தது. இப்போ முன்னர் உறுதிப்பத்திரம் வழங்கப்படுகிறேன்னு நான் சொன்னதுக்கு தலைப்புச் செய்தி போட்டார்கள், சிங்கள குடியேற்றம் நடைபெறவில்லை என்று சுமந்திரன் சொல்கிறார். அவர்களுக்கு அந்த சுருக்கமாக போட வேண்டியது, அதுக்காக சுருக்கியிருப்பார். இல்லை, அதுக்கு இப்படித்தான் போடுறது. ஏன்னா அதை வச்சு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்போ செய்தியாளர் மாநாடு மாறி செய்தியாளர் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார். குடியேற்றம் நடைபெறவில்லைன்னு சுமந்திரன் சொல்லிட்டாங்க. நடைபெற இல்லைன்னு நான் சொல்லலை, அது கட்டம் கட்டமாக நடக்குது. ஆனால் முன்னர் குடியேற்றப்பட்டவர்களுக்கு இப்போ அனுமதி பத்திரம் வழங்குகிற செயற்பாடு தொடங்கி இருக்கு. புதிதாக குடியமர்த்தப்படவில்லை.
எங்களுக்கு தெரிந்தபடி இந்த ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பமும் புதுசாக கொண்டு போய் இன்னும் அமர்த்தப்படவில்லை. அதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் படங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். எங்களுடைய சந்தேகம் புதிதாக வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த ஆட்சி காலத்தில் ஒருவரும் கொண்டு போய் அங்கே குடியமர்த்தப்பட இல்லை. ஆனால் முன்னர் குடியேற்றப்பட்டவர்களுக்கும் உறுதிப்பத்திரங்கள் வழங்குவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்போ நாங்கள் தெரிவிக்கிற எதிர்ப்பு அதுதான். ஏனென்றால் 9 பேருக்கு கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்குது. அதற்கு சற்று முன்னதாக கரைவேலை அனுமதி ஒன்று 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. மகாவலி அதிகார சபைக்கு கரைவேலை கொடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. ஒரு நீதிமன்ற வழக்கை திசை திருப்புவதற்காக அது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விஷயங்களைத்தான் இந்த செயலணியிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த உறுதிப்பத்திரம் வழங்கின விஷயம், அந்த உறுதிப்பத்திரங்களுடைய மாதிரி பத்திரங்கள் சிலவற்றை நாங்கள் பெற்று ஜனாதிபதியில் நாங்கள் கொடுப்போம். முதலமைச்சரிடத்தில் இருக்கிற ஆதாரம் என்னிடத்தில் இருக்கின்றவர் சொல்லியிருக்கிறார் தானே, அது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவரை சந்தித்து அவரிடத்திலே கொடுத்த ஆதாரத்தை தான் அவரும் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட வேறான ஆதாரம் கிடையாது. மாகாண சபையினால் அவர் எந்த ஆதாரத்தையும் பெற்றுக்கொள்ள இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவரிடத்துல கொடுத்த ஆதாரத்தை தான் அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இதில் என்னட்ட இருக்குது அவர்கிட்ட இருக்குது இல்லை என்றெல்லாம் சொல்கிறதுல ஒரு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இதை பற்றி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். எங்களுடைய மக்களுடைய தனியார் காணிகளை இப்போ அரச காணிகளாக நீங்கள் கணித்து கொடுக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு என்று நான் பேசியிருக்கிறேன். ஒரு மந்தயத்தில் போய் எனக்கு பேசினா ஞாபகம் இல்லை, இதை பற்றி ஞாபகம் இல்லை, யாராவது பேசியிருக்கக்கூடும். கொக்கஜான் குளத்தை பற்றி சிவசக்தி ஆனந்தன் பேசியிருக்கிறார். ஆனால் எதுவும் நடக்க இல்லை. அங்கே ஒரு போராட்டமும் ஒருவரும் போய் நடத்த இல்லை. நாமால்கம உருவாக்கப்பட்ட போது ஒரு மக்கள் போராட்டமும் நடக்க இல்லை. ஆனால் இப்போ உறுதிப்பத்திரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிற போது மக்கள் போராட்டங்கள் நடக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை நாங்கள் விரைவிச்சிருக்கிறோம். அது நல்ல விஷயம். அதன் மூலமாக அதனை நிறுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இந்த விஷயத்தை இதென்றால் இந்த 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 சிங்கள குடியேற்றங்கள் என்ற விஷயம் இனப்பிரச்சனைக்கான ஒரு அடிப்படை பிரச்சனை. அதனால தான் பண்டா செல்வா ஒப்பந்தத்திலேயும் டட்லி செல்வா ஒப்பந்தத்திலேயும் அதுதான் பிரதானமாக குறிப்பிடப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறதால எங்களுடைய அரசியலமைப்பிலேயும் நாங்கள் காணி அதிகாரங்கள் சம்பந்தமாக சில முக்கியமான விஷயங்களை கையாள வேண்டியதாக இருக்கிறது. அதாவது காணி அதிகாரத்தில் மேவி இந்த மகாவலி சட்டமன்றோ அல்லது வேறு 5 சட்டங்கள் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த சட்டங்கள் இவற்றை மேவி செய்வதற்கு இடம் அளிக்க முடியாத வண்ணமாக மாகாண சபையுடைய அதிகாரத்துக்கு உட்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்பதற்கு இப்போ இந்த விஷயங்கள் உதவி செய்கிறது. ஆகையினால் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெறுகிறதா என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நடைபெறுகிறது. ஆனால் இந்த ஆட்சியில் யாராவது ஒரு குடும்பத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள்னா இன்னும் வைக்கவில்லை. அதுக்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. ஆனால் என்ன செய்கிறார்கள், மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து வச்ச குடும்பங்களுக்கு இப்போ அனுமதி பத்திரங்கள் கொடுக்குறார்கள். அதான் இப்போ நடக்கிற விஷயம். ஆக நிறைய நம்பிக்கைகளோடு இப்போ நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்களையும் பார்க்கின்ற போது அந்த நம்பிக்கை அடுத்து வர இந்த நாட்களிலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாளைக்கு இருக்கிறது முக்கியமான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் வழிநடத்தல் குழு கூட்டம். அதிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அங்கேயும் ஃபெடரல் கிரம ஒன்று என்று ஃபெடரல் கிரம என்று அதில் எழுதப்பட மாட்டாது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மற்றது ஃபெடரல், இது திரும்ப நீங்கள் கேட்குறபடியாக சொல்கிறேன். ஃபெடரல் கிரம என்றால் என்னவென்று வரைவிலக்கணம் இன்றைக்கு கொடுக்க முடியாது. ஆனபடினால இல்லாத ஒன்றை, ஒரு வரைவிலக்கணம் கொடுக்க முடியாத ஒன்றை வைத்து தான் இந்த சர்ச்சை நடந்து கொண்டிருக்குது. ஃபெடரல் கிரம என்றால் என்னவென்று சொல்ல முடியாது. அதுதான் அந்த கேள்வியையும் கேட்டிருந்தது. என்னாலையும் சொல்ல முடியாது, நீதிமன்ற தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு, சொல்ல முடியாது. இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஃபெடரல் என்று தெளிவாக ஒரு பெட்டிக்குள்ளே அடக்கக்கூடியதான வரைவிலக்கணம் கிடையாது இப்போ. ஆகையினால் அப்படி இல்லாத ஒன்றை அது வேணுமா இல்லையான்னு கேட்டு நடத்துகிற சர்ச்சை தான் இப்போ இந்த தமிழ் தலைவர்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது நம்புகின்றோம். நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வேண்டும். அதுபோல் தமிழ் மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள், மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள், மிக அதிகமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே
அவற்றுக்கான அபிவிருத்தி சம்பந்தமான தீர்வுகளும் எட்டப்பட வேண்டும், அவர்களுக்கான தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இதன் முன்னேற்றகரமான அடுத்த கட்ட உங்களுடைய கூட்டங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். அந்த கூட்டங்களுடைய சிங்கள மொழிபெயர்ப்புகளோடு நிச்சயமாக சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இந்த வாரம் என்னோடு இணைந்திருந்தார் MSM இர்ஃபான், ஆரம்பகால அதிர்வு நிகழ்ச்சியின் கதாநாயகன், பல நேரடி நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தார். இந்த வாரமும் சில பல கேள்விகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திப்போம் என்று கூறி நன்றி இர்ஃபான். நன்றி. விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.